ஸ்கிரீன் தெரியுதா சார்? கிளியர் சார். தெரியுது தெரியுதுங்க சார். நண்பர்களே அனைவருக்கும் மாலை வணக்கம். குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன், எஸ்பெஷலி டுடேஸ் chief guest and faculty Mr. N. Gopal sir for readily agreeing to take a session for our group members. Before getting into the session, just I wanted to tell you a few words about our group, what we are doing, why we are doing, how we are doing. Avladhan. I will not take more than a minute. So this is a Lee group, Learn to Excel and Enrich. Only quality education, center of excellence. This group is being run by 10 core operating members who are all supporting this group, including me. So they are the pillars. Welcome, sir. We extend a warm red carpet welcome to you, Gopal sir. வள்ளுவ பெருந்தகை சொன்ன மாதிரி படிக்கத்தான் வந்துட்டே இருக்கும். ஸோ எவ்வளோக்கு போரில் போடுறோமோ அந்த அடிக்கு தான் தண்ணி வர மாதிரி தான். ஸோ கல்வி ஒன்றே சிறந்த செல்வம். திஸ் இஸ் அவர் விஷன், குவாலிட்டி எஜுகேஷன். எல்லா விதத்திலும் நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம். 10வது மாதம், வி ஆர் என்டரிங் இன்டு 10th month. லாஸ்ட் அக்டோபர் வி ஸ்டார்டட் திஸ். ஆல்மோஸ்ட் 296 days till now, today. So far, we have conducted various subjects cover பண்ணிட்டு இருக்கோம் சார். எல்லா சப்ஜெக்ட்ஸும் கவர் பண்ணுறோம். இன்ஹவுஸ் ஃபேக்கல்ட்டி, எல்ஐசி அஃபிஷியல்ஸ் அண்ட் அதர் டாப் corporate club members. Everybody is coming and teaching our group members. They are getting benefited. So today is the 46th session. Now I will request our COT member, Mrs. Vijaya Madam, to render a vote of thanks. I will stop share now. Madam, over to you. Welcome address, sir. Thank you, sir. Welcome address, yes. Thank you, sir. அனைவருக்கும் வணக்கம். லீ குழு பெருமையுடன் வழங்கும் 46வது வகுப்பிற்கு பயிற்சி வகுப்பிற்கு அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். திரு மன்னிக்கும் என் கோபால் சார் அவர்களை எங்களின் லீக் சிஓடி உறுப்பினர்கள் மற்றும் நம் முகவர்களின் சார்பாக வருக என வரவேற்கிறோம். நமக்கு முக்கியமாக எங்கு தடைகள் ஏற்படுகிறது என்று நம்மிடையே கேட்டால் 100க்கு 70 பேர் எப்படி சேல்ஸ் க்ளோஸ் செய்வது, இன்னொரு பெரிய முட்டுக்கட்டை என்னவென்றால் அப்ஜெக்ஷன் ஹேண்டலிங் எப்படி செய்வது என்ற பெரிய கேள்வி நம்மிடையே பலம் வந்து கொண்டிருக்கிறது. இது இரண்டுமே தெரிந்து கொண்டால் நாமும் வெற்றியாளராக மாறலாம். ஆகையால் தான் ஏற்கனவே வெற்றியாளர் ஆன நமது திரு கோபால் சார் நாமும் வெற்றியாளராக வலம் வர நமக்கு வழிகாட்டியாக வந்துள்ளார். அவரை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. சார் பேர் பார்த்தீங்கன்னா என் கோபால், பூந்தமல்லி பிரான்ச்ல இருந்து வந்திருக்கார். சாரு 2001 அவரு பார்ட் டைம் தான் ஏஜென்சி எடுத்திருக்காரு. 2007 இருந்து ஃபுல் டைம் ஏஜென்சி ஃபுல்லா கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சார் பாத்தீங்கன்னா 2007 இருந்து ஃபுல் டைம்ல ஆனதுல இருந்து டில் டேட் வரைக்கும் 19 வருஷமா எம்டிஆர்டி தொடர்ந்து கன்சிஸ்டன்டா பண்ணிட்டே இருக்காரு. கடந்த 3 வருஷமா சிஓடியா இருக்காரு. நம்ம எல்ஐசி கார்பரேஷன் எப்போ கேலக்சி கிளப் ஓபன் பண்ணாங்களோ அன்னில இருந்து இது வரைக்கும் அவர் தொடர்ந்து கேலக்சி கிளப்லயே இருக்காரு. இப்போ 2026க்கு உண்டான எம்டிஆர்டியை சார் ஆல்ரெடி முடிச்சிட்டாரு. இவ்வளவு பெருமை கொண்ட திரு கோபால் சார் எங்களுக்கு வழிகாட்டியாக வர வேண்டும் என்று வருக என வரவேற்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார். வெல்கம். And also the corporate club member, I think madam missed that point, I நினைக்கிறேன். Oh, sorry sir. 3 years a corporate club member. Very proud of it. No problem, madam. Just wanted to Okay sir. Sorry. Okay sir, over to you. Thank you so much madam, Vijaya madam, for rendering good welcome address. Gopal sir, now the session is open to you. Thank you. Thank you sir. Thank you Vijaya madam. Thank you sir. First of all, லீ குரூப்க்கு ரொம்ப நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். ஆக்சுவலாக நான் இந்த குரூப்பில் கொஞ்ச நாளாக இருக்கேன். ரொம்ப சர்ப்ரைஸ் எனக்கு. ராஜகோபால் சார், சுரேஷன் சார் எவ்வளோ பிஸிலையும் இந்த குரூப்பை ஒரு பக்காவாக வழி நடத்துகிறாங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கார்பரேட் குரு ஜெயச்சந்திரன் சார் பேசியிருக்காரு. ஜெயச்சந்திரன் சார் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பாலா, திருவொற்றியூர் பாலா ஒரு 2 times எடுத்திருக்காரு.
ப்ளஸ் ராஜகுரு அந்த லாஸ்ட் வீக் டாக்டர் செல்வம் சார் என்ன ஒரு எக்ஸலண்ட் டிப்ஸ்லாம் கொடுத்துருந்தாரு. வெரி வெரி ரொம்ப ஜெயிண்டெல்லாம் இந்த குரூப்பில் பேசியிருக்காங்க. ஸோ அந்த குரூப்பில் நானும் பேசுறதுக்கு ரியலி ஐ தேங்க். ஓகே, ஏ ஸோ பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் ஹேண்டலிங் ரொம்ப ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட். அந்த டஃப்பான சப்ஜெக்டை என்கிட்ட கொடுத்துட்டாரு ராஜகோபால் சார். ஏன்னா அப்ஜெக்ஷன் ஹேண்டில் பண்ணா பாலிசி கன்வெர்ட் ஆயிடும் இல்லையா? பாலிசி கன்வெர்ட் ஆயிடும் அப்ஜெக்ஷன் நம்ம ஹேண்டில். நீங்களும் அப்ஜெக்ஷன் இல்லாம ஒத்துட்டீங்க இதுல சார். அது உங்க டேலண்ட். அது உங்க டேலண்ட். சொல்ற விதத்துல சொன்னா கிடைக்கிற விதத்துல கிடைக்கும். ஸோ நம்ம அப்ஜெக்ஷன் ஹேண்டலிங்க்கு முன்னாடி, க்ளோசிங் டெக்னிக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து யாரை போய் பார்க்கணுன்றது நமக்கு முதல்ல தெரியணும்ல சார். ஸோ ப்ராஸ்பெக்டிக்கும் ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே, என்ன சார் ராஜகோபால் சார்? அப்சல்யூட்லி, ஸோ அப்சல்யூட்லி. நம்ம யாரை பார்க்கணுன்றது முக்கியம், அந்த அப்பாயின்மெண்ட்டை எப்படி வாங்குறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். லாஸ்ட் வீக் டாக்டர் செல்வம் சார்லாம் இந்த 1 கோடி ரூபாய் ஜீவன் அமிர்த் பால் எல்லாம் சொன்னார் இல்லையா? ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டு. பட் ஐ ஹாவ் சம் டெக்னிக்ஸ், சம் ஸ்ட்ராட்டஜி. ரொம்ப வருஷமாவே சேம் ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 7-8 வருஷமா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. பிஃபோர் ஸ்டார்டிங் மை எக்ஸ்பீரியன்ஸ், ஷேரிங் மை எக்ஸ்பீரியன்ஸ், ஐ சின்சியர்லி தேங்க்ஸ் டு எங்கள் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் ஜி ஜெயக்குமார். அவர் 2021 ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. சாதாரணமாக என்ன இருந்த ஓரளவு ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தது முழுக்க முழுக்க காரணம் பார்த்தீங்கன்னா என்னோட டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் ஜெயக்குமார் சார். அண்ட் தென் எங்கள் குரூப் மெம்பர்ஸ் ஒரு 5 மெம்பர்ஸ் இருக்கும். அதில் மிஸ்டர் நம்ம சுரேஷ் அண்ணா கூட இதில் வந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா நாங்கள் 5 பேர் 10 வருஷமா எவ்ரி மந்த் மீட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். 5 மேன் ஆர்மின்ற மாதிரி 10 இயர்ஸாக கண்டினியூஸாக ஏதாவது ஒரு ஹோட்டலில் மீட்டிங் பண்ணுவோம். அந்த மீட்டிங்கோட கான்செப்டே என்னன்னா, லாஸ்ட் மந்தோட எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் ஷேர் பண்ணிப்போம். ஒரு கிளைண்ட்டை பார்க்குறோன்னா அவங்க என்ன அப்ஜெக்ஷன் சொல்லியிருக்காங்க, அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் எதனால் பாலிசி வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி எங்கள் 5 பேர், மை செல்ஃப், இப்போ நம்ம சுரேஷ் அண்ணா இருக்கார், ஆர் சுரேஷ்குமார்னு ஸ்க்ரீனில் இருக்கார் அவர், அப்புறம் பெரம்பூர் பிரான்ச் சரவணன், சிபிஓ 24 சுப்பிரமணியம் நாயுடு, அண்ட் தென் லக்ஷ்மி நாராயணன், அண்ணா நகர் பிரான்ச். இதில் 3 பேர் கார்பரேட்டு, 2 பேர் கேலக்ஸி. அவங்களும் இந்த இயருக்கு கார்பரேட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது நிறைய. ஸோ ஐ தேங்க்ஸ் டு மை ஃப்ரெண்ட் அண்ட் மை டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அண்ட் மை ஃபேமிலி. அவங்க தான் நம்ம டே நைட்டு எங்கே சுற்றிட்டு இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஐ சின்சியர்லி தேங்க்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட் அஸ் மூவ் டு ஹவு டு கெட் அப்பாயின்மெண்ட். நம்ம ஜஸ்ட் கால் பண்ணி, சார் இது மாதிரி பாலிசி இருக்குது உங்களை வந்து பார்க்கணுன்னா அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சார் நான் ஒரு 4-5 ஒரு சென்டென்ஸ் வச்சுருக்கேன், ஒரு 10-15 சென்டென்ஸ் வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணுறது தான். இது ஒரு ரெஃப்ரெஷ் மாதிரி தான். நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இதில் அட்மின்ஸ் சிஓடி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் பேக் அண்ட் ஒர்க்கு ரொம்ப பண்ணிட்டு இருக்கீங்க. சாரி ஐ மிஸ்ட் இட். 10 பேருக்கு இங்கே பார்த்தேன். பட் எனக்கு நோன் பர்சன் வந்து ராஜகோபால் சார் அண்ட் மிஸ்டர் சுரேஷ் அண்ட் பாபு, விஜயா மேடமும் ஒரு மீட்டிங்கில் பார்த்துருக்கேன். தேங்க்யூ சார். நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ ரீசண்டாக பென்ஷனில் ஜீவன் உமாங் ஆர் பென்ஷன் பிளானில் ஒரு டாப்அப் பிளான் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அது யாருக்காவது தெரியுமா? எங்கள் பிரான்ச்சில் இருக்கவங்க யாரும் சொல்ல வேண்டாம், ஏன்னா அவங்க நான் ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே எடுத்த பென்ஷன் பிளானுக்கு இப்போ டாப்அப் ப்ராடக்ட் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. எனி ஒன் நோஸ்? ஜஸ்ட் அப்படியே அன்மியூட் பண்ணி எஸ் நோ சொன்னால் போதும், நம்ம அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருப்போம் மீட்டிங்கை. ராஜகோபால் சார் சொல்லலாமா? சொல்லலாம் சார். டாப்அப் லான்ச் பண்ணியிருக்காங்க. டாப்அப் உற்சவ் தான். ஓகே, எக்ஸலண்ட் அப்படின்னு நினைக்கிறேனா? இல்லை, அதுதான் நான் கஸ்டமருக்கு கால் பண்ணும்போது எல்லாமே, சார் நீங்கள் ஆல்ரெடி ஜீவன் உமாங்க எடுத்திருக்கீங்க, நீங்கள் டாப்அப் பண்ணிக்கிங்க பிளானை.
ஸோ டாப் அப் இந்த மாதிரி வேர்டிங்லாம் சில பேர் வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க. சார் பென்ஷனுக்கு ஒரு டாப் அப் வருது. இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்து ஜீவன் உமாங் ஆல்ரெடி ஒரு 40 lakhs பாலிசி கொடுத்துருந்தேன். சார் நீங்கள் ஆல்ரெடி எடுத்திருக்கீங்க ஒரு பிளானு, இப்போ டாப் அப் பிளான் வந்திருக்கு, எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு. ஓகே வாங்க அப்படின்னாரு. அங்கே போயிட்டு நம்ம ஜீவன் உற்சவ் அவர் நான் போகும்போதே ப்ரிப்பேராக போயிட்டேன். ஜீவன் உமாங் எப்போ எடுத்திருக்காரு, ஸோ எவ்வளோ இயர் கட்டியிருக்காரு, அவருக்கு எப்பத்துலேருந்து நமக்கு வந்து பென்ஷன் ஸ்டார்ட் ஆகுது, ஸோ நம்ம உற்சவை எப்படி மேட்ச் பண்ணலாம், சேம் இயரில் மேட்ச் பண்ணோம். மந்த்து வேரி ஆகும். சப்போஸ் டேட்டிங் பேக் பாசிபிலிட்டிஸ் இருந்தால் டேட்டிங் பேக் பண்ணிவிட்டு அதை மேட்ச் பண்ணலாம். ஏன்னா இப்போ நம்ம ஏப்ரலுக்கு முன்னாடி டேட் பேக் பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டு இந்த ஃபினான்ஷியல் இயரில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பாலிசி எனக்கு கிடச்சிது. சூப்பர். ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுவரையும் ஒரு 20 பாலிசி என்னமோ பண்ணியிருக்கேன். ப்ரீமியம் அரவுண்டு 26 lakhs நான் சிங்கிள் ப்ரீமியம் பண்ணியிருக்கேன். எல்லாமே இந்த ஒரு சிங்கிள் சென்டென்ஸ், பென்ஷனில் டாப் அப். புதுசாக பாலிசி எடுங்க, புதுசாக உற்சவ் வந்திருக்கு, இதெல்லாம் சொன்னோம்னா நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கரெக்டாக சார்? கரெக்ட், அப்சல்யூட்லி. ஸோ புதுசாக பாலிசி பற்றி சொன்னோன்னா அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம அப்பாயின்மெண்ட்டோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ பென்ஷன் டாப் அப் இதை யூஸ் பண்ணுறேன். இன்னொரு வேர்டிங் ஒன்று யூஸ் பண்ணுறேன் இந்த மியூச்சுவல் ஃபண்டு பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே. மியூச்சுவல் ஃபண்ட், ஏன்னா இப்போ தான் நம்ம மியூச்சுவல் ஃபண்டு தான் வைப் தான், எல்லாமே மியூச்சுவல் ஃபண்ட் சொல்கிறாங்களே, அவங்களுக்கு வந்து கால் பண்ணிவிட்டு, ஏன்னா வந்து யங் ஜென்ரேஷன் எல்லாம் மியூச்சுவல் ஃபண்டு தான் சொல்கிறாங்க. சார் எஸ்ஐபி ப்ரொடெக்டர் லான்ச் ஆயிருக்கு. எல்ஐசி லான்ச்டு எஸ்ஐபி ப்ரொடெக்டர். எஸ்ஐபி ப்ரொடெக்டரை என்னப்பா சார் எல்லாமே ஃபோனில் சொல்ல முடியுமா? நேராக வரேன், அப்பாயின்மெண்ட் கொடுங்க சார், எஸ்ஐபி ப்ரொடெக்டர். ஸோ நம்ம எஸ்ஐபி ப்ரொடெக்டர்ன்றோம். உடனே அவங்க வந்து கால் பண்ணி சரி வாங்க சார்ன்றோம். சார் ஆல்ரெடி நீங்கள் எவ்வளோ சார் எஸ்ஐபி ப்ரொடெக்டர்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு அங்கே போயிட்டு நம்ம எல்ஐசி பற்றி சொன்னோம்னா சரியாக வராது. எவ்வளோ சார் எஸ்ஐபி வச்சுருக்கீங்க, உங்கள் நேமில் எவ்வளோ எஸ்ஐபி வச்சுருக்கீங்க? 10,000 ரூபாய் போகுது, 20,000 ரூபாய் போகுது. ஒய்ஃப் நேமில் எவ்வளோ வச்சுருக்கீங்க? 20,000 ரூபாய் போகுது, 30,000 ரூபாய் போகுது. ஓகே சார் நான் வரேன். அங்கே போயிட்டு நம்ம ஜீவன் லக்ஷயாவை ப்ரமோட் பண்ணுறது. ஜீவன் லக்ஷயா எப்படி ப்ரமோட் பண்ணோம்? இப்போ ஒரு ஒரு லாஸ்ட் இயருக்கு முந்தின இயர் ஒரு பெரிய ப்ரீமியம் வாங்கினேன் சார். யாரோ வாய்ஸ் நாட் கிளியர்னு போடுறாங்க. நாட் கிளியரா சார்? இல்ல கரெக்டா. ஓகே ஓகே ஓகே. ஸோ நம்ம எஸ்ஐபி ப்ரொடெக்டர்னா அவருக்கு போய் எஸ்ஐபி அவர் எந்த பிளானுமே என்கிட்ட எடுக்கல. ஆல்ரெடி வந்து நான் எல்லா பிளானும் வச்சிருக்காரு. அவருக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும். ஏன்னா அவருக்கு இன்கம் பார்த்தீங்கன்னா 1 crore ஆனுவல் இன்கம். அவருக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும். என்ன கொடுக்குறது? ஆல்ரெடி உமாங்க கொடுத்தாச்சு, ஈவன் டேர்ம் பிளான் நம்ம கொடுத்துட்டோம், ப்ளஸ் எல்லா ஜீவன் ஆனந்த் கொடுத்துட்டோம், டேர்ம் பிளான் கொடுத்துட்டோம், வேற ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பாலிசி கொடுத்துட்டோம். நல்ல ப்ரீமியம் கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் ரூபாய் ஆல்ரெடி ப்ரீமியம் கட்டிட்டு இருக்காரு. அவருக்கு ஏதாவது ஒன்று பிச் பண்ணணுமே. மார்ச்சில் போயிருக்கோம், பட் அவருக்கு வந்து பேயிங் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அதனால் இந்த பாயிண்ட் சொன்ன போனோன்னே அவர் அண்ணா தான் சொல்கிறேன். என்னண்ணா சொல்கிறீங்க, எப்படி நான் எஸ்ஐபி ப்ரொடெக்டரு? நான் சொன்னேன் சார் நீங்கள் கட்டிக்கிட்டே வரீங்க, இந்த எஸ்ஐபி பாட்டுட்டு போகட்டும், நம்ம எல்ஐசியும் போகட்டும். இன்கேஸ் நடுவில் ஏதாவது ஒரு அன்சர்டனிட்டி ஆச்சுன்னா உங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 25 lakh கொடுத்துருவோம். அதுக்கப்புறமா உங்கள் ஒய்ஃபோட எஸ்ஐபி இல்லை உங்கள் எஸ்ஐபியை எவ்ரி இயர் நாங்களே பே பண்ணிப்போம். எவ்ரி இயர் நாங்களே பே பண்ணிப்போம். அது மட்டும் விட மாட்டோம். பே பண்ணி முடிஞ்சது வந்து உங்களுக்கு எஸ்ஐபியில் அது சைடாக ஒன் சைடு க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கும். ப்ளஸ் நாங்களும் பே பண்ணிகிட்டே வந்து அட் த டைம் ஆஃப் பீரியடில் ஓவர் த பீரியட் 15 years ஆர் 20 yearsல ஒரு லம்சம் தருவோம் அப்படின்னா. ஸோ ஓகேண்ணா நீங்கள் சொல்கிறது இல்லைன்னா எக்ஸலண்ட் பிளானு அப்படின்ட்டு ஆல்மோஸ்ட் சைன்லாம் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் சொன்னார் கொஞ்சம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கே. ஓகே ஆல்ரெடி அவருக்கு டேர்ம் பிளான்லாம் இருக்குது. டிஏபியை வேணும்னா ரிமூவ் பண்ணிக்கிங்க. அதர்வைஸ் உங்களுக்கு இனிஷியலாக நான் ஒரு 25 lakh தருவேன்னு சொல்லேன், வேணான்னா ரிமூவ் பண்ணிக்கிங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ரீமியம் காட்டும். அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணார். இல்லை ஒன்றும் பெருசாக டிஃபரன்ஸ் வரல, 1% தான் வருதுன்னு ஒரு பெரிய பாலிசி எடுத்தார். அரௌண்ட் 4.5 lakh ஆர் சம்திங். ஸோ இந்த மாதிரி நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கும் போதே டெக்னிக்கலாக 2-3 லைன் நம்ம சொன்னோம்னா ஒரு கேட்சியாக இருக்கணும். லாஸ்ட் மீட்டிங்கில் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, இது என்னோட வே. ஸோ அதுக்கப்புறம் நான் ரொம்ப வருஷமாகவே, ஈவன் நம்ம நடுவில் இவர் சீதாராமன் சார்லாம் கிளாஸ் எடுத்திருந்தாரு. ஸோ எக்ஸலண்ட்டு. ரொம்ப வருஷமாகவே ஒரு 3-4 yearsஆகவே இந்த ஜீவன் லாப் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். கால் பண்ணும்போது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான்.
பட் நம்ம வந்து சொல்ல மாட்டோம். ஸோ அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுல இதில் ஒரு சின்ன சிக்கல். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு டெக்னிக்கலாக சொல்லணும். இன்னொரு ஜென்ரல் வேர்டு நான் யூஸ் பண்ணுவேன். சார், வி ஹவ் லான்ச்டு இன்கம் ப்ரொடெக்ஷன் பிளான். இன்கம் ப்ரொடெக்ஷன் பிளான் லிட்டில் பிட் இன்க்ரீஸ்ன்னு யாரோ சொல்கிறாங்க, வாய்ஸ் இன்க்ரீஸ் பண்ணவா? சார் இன்க்ரீஸிங் கேட்டா சார் இருக்கு, நீங்க கீழே தான் போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. கீழே நீங்க கீழே உங்களுக்கு ஏதாவது எனக்கு பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஓகே, நோ ப்ராப்ளம், கண்டினியூ சார். ஓகே ஓகே. ஸோ இன்கம் ப்ரொடெக்ஷன் பிளான் இப்படி கால் பண்ணுறது. ஓகே, இன்கம் ப்ரொடெக்ஷன் பிளானா? அங்கே போன பிறகு நம்ம என்னென்ன சொல்லணுமோ சொல்லலாம். பிளானு நமக்கு தான் தெரியும் இல்லையா? அதுக்கப்புறம் கன்யாதான் பாலிசி ரிலீஸ் ஆயிருக்கு சார். அப்புறம் டாக்டர்ஸ்க்கு கால் பண்ணி, சார் டாக்டர் ஸ்கீமு ரிலீஸ் ஆயிருக்கு, ஐ மீன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் நம்ம சொல்லும் போதே இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு 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 10-15 சென்டென்ஸ் இருக்கு. இப்போ ரீசெண்டாக இந்த உற்சவை பென்ஷன் டாப் அப்னு சொல்கிறேன், கேர்ள் பேபி கிஃப்ட், ஐ மீன் பர்த்டே கிஃப்ட் பாலிசி. எவ்ரி மந்த்து யாருக்கெல்லாம் பர்த்டே வருதுன்னு நம்ம சிஸ்டம் வச்சுருக்கோம் இல்லையா, பர்த்டே டேட்டை மென்ஷன் பண்ணிக்கிறது. ஸோ அவங்களுக்கு கால் பண்ணுறது, சார் உங்கள் பொண்ணுக்கு பர்த்டே வருது, ஒரு எக்ஸலண்ட் பிளான் ஒன்று லான்ச் ஆகிருக்கு. எவ்ரி பர்த்டே ஒரு அமௌண்ட்டு போயிட்டே இருக்கும். எவ்ரி பர்த்டே எப்போத்துலேருந்துப்பா வரும்? நீங்கள் எவ்வளோன்னா கட்டிங்க, ஒரு 5 இயர்ஸ் கட்டிங்க, 6 இயர்ஸ் கட்டிங்க, 7 இயர்ஸ் கட்டிங்க. ஸோ எவ்வளோ வருஷம்னாலும் நீங்கள் பே பண்ணிங்க. பர்த்டே பாலிசி, இந்த பர்த்டே பாலிசி எக்ஸலண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகுது. அது மெயின்லி கேர்ள் பேபின்னு சொல்கிறோம். சப்போஸ் அந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் கேர்ள் பேபி இல்லை பாய் தான் இருந்தாலும், சார் உங்கள் பையனுக்கு வந்து ஒரு பர்த்டே பாலிசி லான்ச் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஸோ அதுக்கப்புறமா ஆல்ரெடி யாராவது லோன் எடுத்திருந்தாங்க, ஹவுசிங் லோன் இருக்குது, லயபிலிட்டி இருக்குன்னா லயபிலிட்டி பாலிசி லான்ச் ஆகிருக்கு. இதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் வேர்டிங், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பட் எந்த கஸ்டமருக்கு நம்ம எதை சொன்னால் நமக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும், அப்பாயின்மெண்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம அங்கே போயிட்டு நம்ம க்ளோசிங் டெக்னிக் யூஸ் பண்ண போகிறோம், அப்ஜெக்ஷனை ஹேண்டில் பண்ண போகிறோம், நம்ம வந்து சக்ஸஸாக வருவோம். ஸோ டாக்டர் ஸ்கீமு ப்ளஸ் லைபிலிட்டி சொல்லியிருக்கேன். அப்புறம் எஸ்ஐபி ப்ரொடெக்டரு, ஜீவன் லாப அக்கௌண்ட்டு, இன்கம் ப்ரொடெக்ஷன் பிளானு. இன்னொரு இது இந்த உற்சவை, மோஸ்ட்லி நான் உற்சவை தான் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஹவுஸ் ஒய்ஃப் பென்ஷன் ஸ்கீம் ஆல்ரெடி நம்ம ஃபேமிலி ஹெட்டுக்கு நம்ம ஆல்ரெடி நிறைய இன்சூரன்ஸ் கொடுத்துருக்கோம். ஹவுஸ் ஒய்ஃபுக்கு கால் பண்ண இப்போ இந்த ஐ மீன் ஒரு 3 days பேக் ஒரு கிளைண்ட் ஊர்லேருந்து வந்திருந்தார். அவங்க ஒய்ஃப்லாம் இங்கே தான் வெளியூர்லேருந்து கால் பண்ணேன். சார் ரொம்ப நாளாக நீங்கள் வரீங்க தான் சார் வெயிட் பண்ணேன். என்னன்னா மேடம் வேறு ஹவுஸ் ஒய்ஃபுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் பிளான் லான்ச் ஆயிருக்கு சார். ஒரு சர்டன் பீரியட் கட்டிட்டிங்கன்னா வாழ்நாள் முழுவதும் அவங்க யார் கையும் எதிர்பார்க்காம அவங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் சார். என்னப்பா அது? சரி சொல்லு, நேராக வந்து சொல்கிறேன் சார். ஸோ ஃபீமேல் பென்ஷன் இதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த லயபிலிட்டி பாலிசியில் அவங்க கேட்பாங்க, லயபிலிட்டி பாலிசினா என்னென்ன எடுத்தோன்னே கேட்டுறாங்களே, ஏன்னா லயபிலிட்டின்னும் போது நம்ம படித்தவங்க கிட்ட லோன் வாங்கினவங்க கிட்ட தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அதில் கேட்பாங்க என்ன டேர்ம் பிளானா? டேர்ம் பிளான் வந்து ப்ரைவேட்டில் சீப்பாக இருக்குது, ஆன்லைனில் சீப்பாக இருக்குது, எல்லாம் சொல்லுவாங்க. ஓகே சார், நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஃபைன். பட் என்கிட்ட இருக்க டேர்ம் பிளானு ஒரு ஷார்ட் பீரியட் பே பண்ணுங்க, லைஃப் டைம் நீங்கள் ஆன்லைனில் தான் பார்க்குறீங்க, எவ்வளோ இயர் வரையும் சார் கவரேஜ்? 80 வயசு வரையும் கவரேஜ், 85 வயசு வரையும் கவரேஜ் எப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சார் என்கிட்ட இருக்க டேர்ம் பிளான் லைஃப் டைம் ஃபுல்லாக கவரேஜ். நீங்கள் லைஃப் டைம் கூட பே பண்ண வேண்டாம், ஒரு சர்டன் பீரியட் பே பண்ணுங்க, பட் லைஃப் டைம் ஃபுல்லாக உங்களுக்கு நான் கவரேஜ் தரேன். ஸோ அது என்ன பிளானு எடுத்துகிட்டு வாங்க. யூஷுவல் பேக்கேஜ் நான் சொல்லும் போதே ஒரு ஸ்டாண்டர்ட் வேர்டிங் சொல்கிறேன், இட்ஸ் அ காம்பினேஷன் பிளான் இல்லை பேக்கேஜ் பிளான், ஏதாவது ஒன்று சொல்லிடணும். ஏன்னா நம்ம அங்கே போயிட்டு போய் சொல்லக்கூடாது, பிளானை நம்ம மாற்றி நம்ம பிளான் நேமை தான் நான் சொல்கிறது கிடையாது, பிளான் நேமை தான் சொல்கிறது இல்லை. பட் டெக்னிக்கலாக இந்த மாதிரி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிறதுக்காக இந்த வேர்டிங்ஸ் நான் யூஸ் பண்ணுறது. ஸோ அங்கே போன ஜீவன் அமர், மோஸ்ட்லி என்னோட பேக்கேஜ் வந்து ஜீவன் அமர் வித் ஜீவன் உமாங்கு தான். வேற நிறைய பேக்கேஜ் எல்லாம் எல்லாருமே நிறைய பேக்கேஜ் பண்றாங்க, ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம்னு ஜீவன் அமர் வித் என்டோமெண்ட். பட் எனக்கு பிடிச்சது வந்து ரொம்ப ஜீவன் அமர் வித் ஜீவன் உமாங். நான் சொல்றேன் சார் 15 வருஷம் நீங்க இந்த அமௌண்ட் கட்டுங்க, 15 வருஷத்துக்கு அப்புறமா உங்களுக்கு 80 வயசு வரையும் கவரேஜ் சார், பட் உங்க ஓன் ஃபண்ட்ல கட்ட வேணாம், இதுல இருந்தே எடுத்து கட்டிங்க.
பேலன்ஸும் உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் இருக்கும், பேலன்ஸும் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரப்போகுது எவ்ரி இயர். பட் நீங்கள் இன்சூரன்ஸ் கவரும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது. ப்ளஸ் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்கள் க்ளோசிங் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ டேர்ம் பிளானையே ஜீவன் உமாங் வித் நம்ம ஜீவன் அமர் கொடுக்கும் போது எக்ஸலண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகுது. அது வந்து நம்ம ஹவுசிங் லோன் யார் பண்ணுறாங்களோ அவங்க கூட டைப் வச்சுக்கிட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க, சார் என் கிளைண்ட்டுக்கு வந்து ஹவுசிங் லோனை வாங்கி கொடுத்துருக்கேன், 50 லட்சம் வாங்கி கொடுத்துருக்கேன், 1 crore வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னும் போது அவங்க வந்து நமக்கு ரெஃபரன்ஸ் தருவாங்க, சார் இது மாதிரி நான் ஹவுசிங் லோன் டிபார்ட்மெண்ட்லேருந்து சொல்லியிருந்தாங்க, நான் இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வரேன். ஸோ எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 5 crore டேர்ம் பிளான் எப்படி இருந்தாலும் கொடுத்துட்றது. பட் சேம் காம்பினேஷன் தான். ரொம்ப ஆர்குமெண்ட் பண்ணால் ஓகே சார் எனக்கு அதெல்லாம் வேணாம்னா ஓகே, ஜீவன் அமர் வித் என்டோமெண்ட் பிளான், திஸ் காம்பினேஷன். இது ஒன்லி ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் சார். கிரண் இருக்கும்போது அதை கொடுத்துட்டு இருந்தோம், பட் கிரண் இப்போ இல்லைன்றதுனால இந்த காம்பினேஷனில் கொடுக்குறோம். ஸோ இதை சொல்லும் போது நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது எல்லாத்தோட இப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன். இந்த பாயிண்ட்லேயே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 அப்பாயின்மெண்ட் கிடைச்சிது ஃபீமேல் கிட்டுக்கு. நான் இந்த ஃபெஸ்டிவலை ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருப்பேன். பொங்கல், தீபாவளி, இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பேன். காரணம் என்னென்னா, நம்ம இந்த உற்சவ் பாலிசியை சார் சீர்வரிசை பெண் குழந்தைக்கு சீர்வரிசை பாலிசி ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க சார். ஒரு இந்த இயர் ஸ்டார்டிங்கில் ஏப்ரலில் 65 lakhs ஜீவன் உற்சவ் கொடுத்தேன். ப்ரீமியம் அரௌண்டு 7.4 lakh இந்த சீர்வரிசை பாயிண்ட் வச்சு தான் கொடுக்குது சார். பொங்கல் சீர்வரிசை நீங்கள் அப்பயே மிஸ் பண்ண பொங்கல் சீர்வரிசைக்கு கொடுங்க சார். இந்த பாலிசி எவ்வளோ வருஷம் ஒன்றா கட்டுங்க சார். எவ்வளோ 10 வருஷம் கட்டுறீங்களா, 15 வருஷம் கட்டுறீங்களா, 5 வருஷம் கட்டுறீங்களா, 6 வருஷம் கட்டுறீங்களா? ஏன்னா குழந்தை ஏஜை பேஸ் பண்ணி 8 வயசு குழந்தைக்கு மேலே நம்ம கொடுத்தோன்னா ரொம்ப கன்வீனியன்ட்டு. ஏன்னா 8 வயசு குழந்தைக்கு மேலே உற்சவில் மினிமம் 5 வருஷத்துலேருந்து எத்தனை இயர் வேணால் கொடுத்துக்கலாம். 8 வயசுக்குள்ளேன்னும் போது தான் அந்த இயர் வந்து மேட்ச் பண்ணணும், நம்ம அந்த 18 years வர்றதை மேட்ச் பண்ணணும். ஸோ சீர்வரிசை பாலிசி. ஸோ சீர்வரிசை பாலிசின்னும் போது இது ரொம்ப லைக் பண்ணுறாங்க. ஸோ கிளியரா சார்? கிளியரா இருக்குங்க சார், கிளியரா இருக்குங்க சார். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் டைப்பில் கஸ்டமரை அப்ரோச் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கரெக்ட் தானே சார்? எஸ் எஸ். சூப்பர் சார். ஓகே. ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம பேசுனது அப்பாயின்மெண்ட். இதில் நான் சொன்னதில் ஒரு 90% உங்களுக்கே தெரியுன்றது எனக்கும் தெரியும். பட் அதை நம்ம மறந்துட்டு இருப்போம். இது எல்லாமே வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். ஓகே, வந்தாச்சு, நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க, நம்ம நேராக போயிட்டோம். போனதுக்கு அப்புறம் தான் அவங்க நமக்கு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க, என்னென்ன சொல்லுவாங்க, அதுக்கு நம்ம என்னென்ன அப்ஜெக்ஷன் பண்ணுறதுன்றது. ஸோ க்ளோசிங் டெக்னிக்கில் அப்ஜெக்ஷன் ஹேண்டிலிங் வந்து அது நெக்ஸ்ட்டில் போவோம். கொஸ்டின் ஆன்சர் மாதிரி என்னென்னலாம் அப்ஜெக்ஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, நான் அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஆன்சரை நான் சொல்ல போகிறேன். ஸோ இதுவரை அப்பாயின்மெண்ட்டில் எல்லாம் கிளியர் இல்லையா? நான் சொன்னது எல்லாமே புரிஞ்சிடுச்சு இல்லையா அப்பாயின்மெண்ட்டில்? வெரி மச். யா. நெக்ஸ்ட் வந்து க்ளோசிங் டெக்னிக். க்ளோசிங் டெக்னிக்கில் ஒரு பாயிண்ட் மட்டும் எனக்கு இப்போ நம்ம கார்ப்பரேட் கிளப் ஆஸ்திரேலியாவில் மீட்டிங் அட்டன் பண்ணும்போது எம்டி ஒரு பாயிண்ட் சொன்னார் மீட்டிங்கில் எடுத்தோன்னே. சார், வி ஆர் நாட் செல்லிங் த பாலிசி, வி ஆர் செல்லிங் த பீஸ் ஆஃப் மைண்ட். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அப்போ வந்து நிறைய ஆர்குமெண்ட் போயிட்டு இருந்தது. சார் ப்ரைவேட்டில் இன்சூரன்ஸில் இவ்வளோ கம்மியாக இருக்கா, அது இது நிறைய பேர் எல்லாம் கொஸ்டின் கேட்டுருந்தாங்க. அப்போ அவர் சொன்ன ஒரே வார்த்தை இதுதான், சார் நம்ம பாலிசி விற்கல சார், பீஸ் ஆஃப் மைண்டு கொடுக்குறோம். நம்ம எல்ஐசி பாலிசி எடுக்கிறவங்களுக்கு எவ்வளோ ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட். இதுக்குன்னா ஓனராக யார், ஒரு டெத் கிளைம்னா எவ்வளோ குயிக்காக செட்டில் பண்ணுறோம், மெச்சூரிட்டி எப்படி செட்டில் பண்ணுறோம். ஸோ பீஸ் ஆஃப் மைண்ட். ஸோ போன உடனே நான் சொல்கிறது, சார் நான் பாலிசி விற்க வரல, உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்கிறது. இன்னொரு டெக்னிக் நான் எல்லா மீட்டிங்லையும் சொல்கிறது தான், எல்லா பிரான்ச் மீட்டிங்கிலும், ஏன்னா நம்ம ட்ரெயினர் இல்லை, பிரான்ச் மீட்டிங்கில் ஏஜென்ட்ஸ் கிட்ட டிஸ்கஷன் பண்ணும்போது சொல்கிறது தான், 10 வருஷமாக சேம் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். எந்த ஒரு கிளைண்ட் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாலும் நான் அவங்க வீட்டுக்கு போகும்போது ஸ்மால் காம்ப்ளிமெண்ட் வாங்கிட்டு போவேன். கண்டிப்பாக இது எல்லாருமே பண்ணுவீங்க. சின்ன கிளைண்டாக இருக்கட்டும், பெரிய கிளைண்டாக இருக்கட்டும், மிஸ்ஸே பண்ண மாட்டேன். அது ஆஃபீஸாக இருந்தால் ஏதாவது ஒரு பார்க்கர் பெண்ணோ ஏதாவது ஒரு வாங்கிட்டு போவேன். வீட்டுக்கு போகிறதா இருந்தால் சாக்லேட்டோ, பிஸ்கெட்ஸோ, ஸ்வீட்ஸோ,
அவங்க முன்ன பின்ன பார்த்துருக்கவே மாட்டோம், ஒரு ரெஃபரன்ஸில் தான் போயிருப்போம். அவங்க பேக்ரவுண்டு கூட எனக்கு தெரியாது. பட் போகும்போது ஏதாவது ஒரு ஒரு கிஃப்ட்டோ இல்லை அவங்க ஃபேமிலியில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு காம்ப்ளிமெண்ட்டை எடுத்துகிட்டு போனால் அது எதுக்குன்னா என் மைண்ட் செட்டப்பை நான் ஃப்ரீ பண்ணிக்கிறது. நம்ம போயிட்டு ஒருத்தருக்கு ஒரு gift கொடுக்குறோம், அவங்க வாங்குறாங்க, வாங்கினதுக்கப்புறம் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகும், மைண்டு கொஞ்சம் பிளாக் கிளியர் ஆகும். கரெக்டா சார்? கரெக்ட் கரெக்ட். ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கும்போது அவங்க ரிசீவ் பண்ணும்போது ஒரு ஃப்ளோ வரும், அவங்க ரிலாக்ஸாக உட்காந்து பேசுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து நான் அந்த காலத்துலேருந்து ஃபாலோ பண்ணுறது. இதுவரையும் நான் ஸ்வீட் வாங்கிட்டு போனது பார்த்தீங்கன்னா இந்நேரம் ஒரு கடையே வச்சிருக்கலாம், நான் அந்த அளவுக்கு வாங்கிட்டு போயிருக்கேன். இஸ் இட் கரெக்ட்? ஸோ இது மாதிரி போகிறது. ஸோ க்ளோசிங் டெக்னிக்கில் இல்லை அப்ஜெக்ஷன் ஹேண்டிலிங் வந்துட்டு க்ளோசிங் டெக்னிக் போகுமா? அப்ஜெக்ஷன் ஹேண்டிலிங்கில் ஆஸ் யூ விஷ், உங்களுக்கு எப்படியாவது பண்ணுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே சரி, ஓகே, அப்போ நான் க்ளோசிங் டெக்னிக்கே ஃபாலோ பண்ணுறேன். ஓப்பன் பிஓசி மெத்தட் அது ரொம்ப எக்ஸலண்ட்டாக யூஸ் பண்ணுறேன். பணம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாமே கிரெடிட் கார்டு வழியாக ஓப்பன் பிஓசி மெத்தடில் போடுறது. சார் இப்போ பணமே இல்லை, நான் எப்படி சார் போடுறது? இன்னொன்று நல்லா தெரிஞ்சுங்க சார், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சுங்க. நமக்கு ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாருன்னா சும்மா அவர் நமக்கு வந்து டைம் பாஸ் பண்ணுறதுக்கோ சும்மா வந்து பேசிட்டு போட்டோன்றதுக்கோ கொடுக்க மாட்டார். டெஃபினட்டாக அவரோட மைண்டில் ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கும், அவரோட மைண்டில் ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கும். சரி, இவர் வந்தால் நமக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், இல்லை அவர் ஒரு மைண்டில் வச்சுருப்பாரு நம்ம சைல்டு எஜுகேஷனுக்காக எதுக்காக தேவைப்படலாம், சரி கேட்கலாம். ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்குதுன்னா அந்த அப்பாயின்மெண்ட்டை நம்ம வேஸ்ட்டே பண்ணவே கூடாது. ஸோ நம்ம அங்கே போயிட்டு நம்ம ஏதோ தெரிஞ்சதெல்லாம் பேசிட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. கரெக்டாக அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்கன்னா கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு அவருக்கு என்ன நெசசரியோ அதை நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணி ப்ராடக்ட் கொடுத்தீங்கன்னா 100% வந்து சக்ஸஸ் ஆகும், இல்லை அட்லீஸ்ட் 90% வந்து சக்ஸஸ் ஆகும். ஏன்னா அவர் கால் பண்ணி கூப்பிடுறாரு போது அவர் மைண்டில் ஏதோ ஒன்று இருக்கு இல்லையா? ஏதோ ஒன்று இருக்கும் போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டாக சூட்டபிளான ப்ராடக்ட் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அவர்கிட்ட பணம் இல்லை எதாவது சொன்னோம்னா நம்ம ஓப்பன் பிஓசி மெத்தடு, அப்புறம் ஜிபே டெக்னிக்கு. இது சடனாக ஒரு 2-3 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஜிபே டெக்னிக்கு. அது எங்கள் பிரான்ச்சில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஜிபே டெக்னிக்னா என்னென்னா, ஒருத்தர் போடுறாரு ஒரு மந்த்லி இசிஎஸ் ஏதோ ஒன்று பாலிசி எடுக்கிறாரு, எடுக்கும் போது அவர் சொல்கிறார், சார் இப்போ பணம் இல்லை, நான் அப்புறமா ஜிபே பண்ணுறேன்னாரு. ஓகே சார், உங்கள் ஜிபே நம்பர் சொல்லுங்கள், நான் ஹாய் போடுறேன்ட்டு ஹாய்ன்னு டைப் பண்ண மாட்டேன், அவருக்கு ஒரு 100 ருபீஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். ஒரு 100 ருபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இது நிறைய இடத்துல எனக்கு சக்ஸஸ் ஆயிருக்கு இந்த இசிஎஸ் பாலிசிக்கு. என்ன சார் 100 ருபீஸ் போட்டுட்டீங்க? இல்லை சார் இருக்கட்டும், நீங்கள் டக்கு நம்பர் எடுக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்க சார், ஓகே, மந்த்லி இசிஎஸ் எவ்வளோ சார்? ஒரு 3000. ஓகே, 3100 சேர்த்து பண்ணிவிடுவார். ஸோ ஜிபே டெக்னிக், ஸோ அது எனக்கு வந்து ஓரளவு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. நெக்ஸ்ட்டு அவர்கிட்ட நம்ம பேசும்போது எப்பவுமே நான் ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட பேசினா ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிளோட தான் பேசுவேன். அவரோட அந்த வேவ் லென்த் பார்ப்பேன், பாலிசி போடுற மாதிரி இருக்கா, நல்லா நம்மளை வெல்கம் பண்ணுறாரா, இல்லை ப்ரெஷராக இருக்காரா, எப்படி ஒரு ஜாலி மைண்டில் இருக்காரா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு யூஸ்வலாக நம்ம பேசுகிற டைலாக்ஸ் தான். ஃபஸ்ட்டு போனோன்னே அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுது, சார் தேங்க்யூ வெரி மச் சார், இவ்வளோ பிஸி ஹவர்ஸ்லேயும் நீங்கள் வந்து என்னை இன்சூரன்ஸ்க்காக நீங்கள் வந்து என்னை கூப்பிட்ருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ நீங்கள் ஏதோ ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் என்கிட்ட, ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்களுக்கு இருக்கிறதுலே பெஸ்ட்டு சூட்டபிள் எதுவோ நான் அந்த ப்ராடக்ட் மாதிரி தரேன் சார்ன்ட்டு ஃபஸ்ட்டு போன உடனே அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு, நான் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டு, இன்சூரன்ஸுக்காக என்னை நீங்கள் இன்வைட் பண்ணியிருக்கீங்கன்ற மைண்டு பிளாக்கை முதல்ல கிளியர் பண்ணணும். புரியுதா சார்? ஆமாம், எஸ் எஸ். யா, எஸ் சார், எஸ் சார். அந்த மைண்டு பிளாக்கை இன்சூரன்ஸ்க்காக நீங்க என்ன கூப்பிட்டுருக்கீங்க, இந்த வேர்டு தான் நீங்க செக் பாயிண்ட், இதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நம்ம சொன்னோம்னா ஓகே இவர் ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்ல இருக்காரு அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் சொல்லுவேன். சார் எக்ஸலன்ட் சார், நீங்கள் ஃபேமிலியெல்லாம் நல்லா பார்த்துக்கிறீங்க, வீடெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப ஃபைனாக இருக்குது சார், இன்கம் எவ்வளோ சார்? மந்த்லி 2 lakh 3 lakh, எக்ஸலன்ட் சார் எக்ஸலன்ட் சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்ம யூஸ்வலாக இந்த படம் வரைஞ்சி காட்டுறது தான், ஒரு காத்தாடி ஒரு நூல் இந்த மாதிரி போட்டு
சார் பாருங்க சார், இதுதான் சார் காத்தாடி அந்த த்ரெட். இந்த காத்தாடி தான் சார் உங்க ஃபேமிலி. இந்த நூல் தான் சார் நீங்க. இந்த நூல் கண்டி இல்லைன்னா இந்த காத்தாடியோட நிலைமையை பார்த்தீங்களா சார்? அப்படின்றது அந்த வேவ் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி எக்ஸாம்பிள் இதுதான். பட் உங்க கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நீங்க அது டிராயிங் போட்டு சொல்றதோ இல்லை ஜஸ்ட் நீங்க அப்படியே சொல்றதோ அது வந்து உங்க சாய்ஸ். இது ஒரு டூல் சார். பொம்பரையும் ஜாட்டையும் போல சார், காத்தாடியும் நூலும் போல சார். ஒரு ஒரு கஸ்டமருக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சார். வேர் இல்லாம மரம் ரொம்ப நாள் நிற்காது சார். வேர் இல்லாம மரம் ரொம்ப நாள் நிற்காது சார் அப்படின்னு ஒரு கேஷுவலாக அப்படி பேசும்போது இந்த மாதிரி டைலாக்ஸ்லாம் சொல்ல அப்படி ஆரம்பிக்கும் போது, பட் நம்ம வந்து இருக்கிறதுலையே ஜென்யூனான பிஸ்னஸ் பண்ணுறோம், ஜென்யூனான தொழில். நம்ம பேசுறது எதுவுமே பொய் சொல்லலை, எதுவுமே சொல்லலை. அவருக்கு நம்ம பெனிஃபிட் பண்ணுறதுக்கு தான் போகிறோம். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட்டுருங்க, அந்த ஃபேமிலியை ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு போகிறோம். அதனால நம்ம ஏன் அச்சப்படணும், நம்ம ஏன் பயப்படணும், நம்ம ஏன் அச்சப்படணும், நம்ம நினைக்கிறத சொல்றதுக்கு நம்ம ஏன் அச்சப்படணும்? தைரியமா சொல்லலாம், ஃப்ரீயா சொல்லலாம், கேஷுவலா சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி துணுக்குகள், இந்த மாதிரி சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் கொடுத்து நம்ம ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் அங்க கொஞ்சம் வேவ் லென்த் கொஞ்சம் மேட்ச் ஆகும். கிளியரா சார்? எஸ் சார். கிளியர் சார். எஸ் சார். யா. ஸோ அதுக்கு இதோட விட மாட்டேன். இந்த ஜீவன் மித்ரா ட்ரிபிள் கவர் வரும்போதெல்லாம் 100 பாலிசிக்கு மேலே பண்ணேன். ட்ரிபிள் கவர் வரும்போதெல்லாம் ஸோ பேசிகிட்டே வருவோம். ஜஸ்ட் அவர் எதாவது கேட்பாரு, நம்ம ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே வருவோம். வாய்ஸோட மாடுலேஷனை சடனாக மாற்றுவேன். அது எல்லாமே நீங்கள் பண்ணுவீங்க. ஆர்வமாக ஒரு பிளானை பற்றி சொல்லிகிட்டே இருப்பேன். சடனாக அப்படியே ஒரு சைலண்ட் ஆகும். ஏன்னா ஒரு பெரிய கிளைண்ட் கிட்டலாம், ஒரு HNA கிட்டலாம் பேசும்போது அனாவசியமாகவும் பேசக்கூடாது, அனாவசியமாகவும் சிரிக்கக்கூடாது. சந்தானம் ஒரு படத்தில் சொல்லுவாங்களே, இந்த பணக்காரங்க சிரிக்கவே மாட்டுறாங்கப்பா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி அனாவசியமாகவும் சிரிக்கக்கூடாது. ஒரு வேவ் லென்த்தாக போயிட்டு சடனாக வாய்ஸ் மாடுலேஷனை கம்மி பண்ணுறது. சார் ஒன் திங் ஐ ஹாவ் டு டெல் யூ. இது அப்படியே கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிடுவேன் வாய்ஸில். எனக்கு ஒரு நான் உங்ககிட்ட வர்றதுக்கு இன்னொரு இன்டென்ஷனும் இருக்குது சார். என்னப்பா இவர் பேசிட்டே இருந்தார், சடனாக சீரியஸ் ஆகிட்டானே இவன், என்னன்னு தெரியலையே. இல்லை சார், எங்கள் ஏரியாவில் ஒரு ஃபேமிலி வந்து எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க சார். அவருக்கு ஒன்றும் புரியாது, இவன் என்ன தான் சொல்ல வரான் தெரியலையே. சார் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் எங்கள் ஏரியாவுக்கு பேக் சைடில் தான் சார் இருக்கார். அவருக்கு நான் வெறும் 10 லட்ச ரூபா பாலிசி தான் சார் கொடுத்துருந்தேன். அவருக்கு கெப்பாசிட்டி எவ்வளோன்னா இருக்குது. பட் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு சார். அவங்க ஃபேமிலி, அவங்க ஒய்ஃப்லாம் வந்து, அண்ணா எவ்வளோ நான் பாலிசி போட்டிருந்தீங்க, எவ்வளோண்ணான்ட்டு ஒரு வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெறும் 10 லட்சம் தான் சார் பாலிசி கொடுத்துருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு சார். நான் அவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன் நான். அவருக்கு நான் வந்து இன்சூரன்ஸை நான் அதிகமாக கொடுக்கல. ஸோ அந்த ஒரு இன்டென்ஷனில் தான் என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு டாப் அப் பண்ணணும், கவரேஜை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும், அந்த இன்டென்ஷனும் ஒன்று சார். ஸோ ஏற்கனவே நீங்கள் 50 லட்சம் பாலிசி வச்சுருக்கீங்க, இந்த 50 லட்சம்லாம் பத்தாது சார். அட்லீஸ்ட் ஒரு 2 crore எடுத்துங்க, ஒரு 1 crore எடுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அந்த வாய்ஸ் மாடுலேஷனை மாற்றி, இல்லை இது எல்லாமே ரியல் தான், பட் உண்மையாலே நடந்திருக்கு. இது வந்து ஒரு ஸ்டோரின்னு இல்லை, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நடந்ததை ஒருத்தருக்கு ஒரு சூட்டபிளுக்கு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி டெத்தையும் சொல்லிடுவேன். ஒரு கஸ்டமர் மீட்டப்போ நீங்கள் கிளியராக நோட் பண்ணுங்க, டெத்தையும் சொல்லிடுவேன், ப்ளஸ் இந்த மாதிரி துணுக்குகளையும் சொல்லுவேன், டிசபிலிட்டி பற்றியும் சொல்லுவேன். சார் இன்னொருத்தர் இருக்காரு சார், நல்ல மனுஷன் சார், ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு சார், பாவம். பட் அவருக்கு லைஃபுக்கு எதுவும் சார், நல்லபடியாக வந்து லைஃபுக்கு எதுவுமே ஆகலை சார், பட் கொஞ்சம் டிசபிலிட்டி ஆகிடுச்சு சார், வேலைக்கு தான் போக முடியல, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி டிசபிலிட்டியும் சொல்லுவேன். டிசபிலிட்டியும் நம்ம சொல்லும் போது அவர் மைண்டு கொஞ்சம் அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கும். ஓகே சரி, நம்ம எதாவது ஒன்று பண்ணலாமா, அதுக்கப்புறமா அவரோட நம்ம இன்கம் கேட்க போகிறோம்,
ப்ளஸ் அவருக்கு ஏற்கனவே என்ன பாலிசி கொடுத்துட்டுருக்கோன்னு பார்க்க போகிறோம். இதெல்லாம் மேட்ச் பண்ணி அவருக்கு சூட்டபிளாக ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கொடுக்க போகிறோம். கிளியரா சார்? கிளியர் சார். யா. ஸோ இது ஒரு டெக்னிக்கு. நான் வந்து மோஸ்ட்லி சர்வீஸ்க்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது இதுதான். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பாலிசிஸு ஃபேமிலிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1200 ஃபேமிலிஸ் இருக்கும். பாலிசிஸ் 3000 ஆர் சம்திங் இருக்கும் பாலிசிஸ். ஸ்டில் இன்னைக்கு வரையும் மேக்ஸிமம் இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறமாவும் மேக்ஸிமம் நாங்கள் தான் கலெக்ஷன் பண்ணுவோம். மேக்ஸிமம் நாங்கள் தான் கலெக்ஷனே பண்ணுறது. ஆள் அனுப்புறது, ஸ்டாஃப், லேடி ஸ்டாஃப் இருக்காங்க, ஜென்ஸ் ஸ்டாஃப் இருக்காங்க. லிமிட்டட் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் தான். 2 லேடி ஸ்டாஃபு, ஒரு ஜென்ஸு, அப்புறம் 2 பேர் ஒரு பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறாங்க. லேடி ஸ்டாஃப் எவ்ரி மந்த்து கம்பல்சரியாக டியூ லிஸ்ட்டில் வச்சு கால் பண்ணுவாங்க, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நம்ம ஸ்டாஃப் போய் கலெக்ஷன் பண்ணுவார். ஸோ இதனால சர்வீஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் டெத் கிளைமுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். என் கஸ்டமராக இருந்தாலும் சரி, இல்லை வேற யாரா கஸ்டமராக இருந்தாலும் சரி, ஏரியாவில் யார் டெத் ஆனாலும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துடுவாங்க. எல்ஐசி அவர்கிட்ட போங்க, ஏதாவது ஒன்று பண்ணி தருவார். எந்த சர்வீஸ் சார்ஜ் வாங்க மாட்டேன், பாலிசி கேட்க மாட்டேன், டெத் கிளைமில் எதுவுமே பண்ண மாட்டேன். பட் டெத் கிளைமுக்கு மேக்ஸிமம் என்னால் முடிஞ்சது என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ, எந்த பிரான்ச்சாக இருந்தாலும் அங்கே யாராவது கனெக்ட் பண்ணி கால் பண்ணிவிட்டு டெத் கிளைம். ஸோ சர்வீஸ்க்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். அதனாலேயே எனக்கு பாலிசி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெஃபரலில் தான் வரும். நானும் நியூ கிளைண்ட்ஸும் பார்ப்பேன், பட் ரெஃபரலில் வந்துக்கிட்டே இருக்கும். நான் ஒரு இயரும் அட்லீஸ்ட் ஒரு 80 to 100 தான் பண்ணுவார். நிறைய பாலிசி பண்ண மாட்டேன், 80 to 100. ஸோ அந்த 80 to 100லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 60 பாலிசி கிட்ட ரெஃபரல் தான் வரும். கஸ்டமரே சொல்லுவாங்க, எப்பா இவர்கிட்ட பாலிசி போட்டோன்னா கடனை வசூல் பண்ணுற மாதிரி இவங்க வசூல் பண்ணிவிடுவாங்கப்பா. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு லேடி ஸ்டாஃப்க்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். கஸ்டமர் வந்து எப்பயுமே டென்ஷனாக தான் இருப்பாங்க, டென்ஷனாக தான் பேசுவாங்க. எந்த ஒரு டாப் ஏஜென்ட்டும் கேளுங்க, அவங்களுக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்க தான் செய்யும். கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் டெஸ்ட் அஸ் அப்படின்றது அந்த காலத்திலே கோபிநாத் சார் சொல்லியிருந்தார். எப்பயுமே நம்மளை டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நம்ம 99 வாட்டி அவங்களுக்கு நல்லது பண்ணியிருப்போம், ஒரே ஒரு வாட்டி மிஸ்டேக் பண்ணோன்னா அந்த ஒரு வாட்டியை திட்டுவாங்க தான். அதுதான் வந்து கிளைண்ட். நான் கஸ்டமர் இஸ் எ கிங்னு ஏன் சொல்கிறாங்க, கஸ்டமர் இஸ் எ காடுன்னு ஏன் சொல்கிறாங்க, சொல்ல தான் செய்வாங்க. பட் நம்ம சர்வீஸ்க்கு நான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ரெகுலர் ஃபாலோஅப் இருக்கும். ரெகுலராக நமக்கு ஈவன் இசிஎஸ் கூட பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போக தான் செய்யும். பட் எங்கள் ஆஃபீஸில் இருந்து கம்பல்சரியாக நாங்கள் வந்து மெசேஜ் பண்ணிவிடுவோம். சார் 15th இசிஎஸ் வருது சார், ப்ளீஸ் மெயின்டைன் சஃபிஷியன்ட் பேலன்ஸு. சில பேர் சஃபிஷியன்ட் பேலன்ஸ்ன்னு போட்டால் டென்ஷன் ஆகிடுவாங்க பெரிய ஆளுங்கள்லாம். இட்ஸ் அ ஜென்டில் ரிமைண்டர் சார், இட்ஸ் அ ஜென்டில் ரிமைண்ட் ஃபார் யுவர் இசிஎஸ் டேட்டு. இந்த சஃபிஷியன்ட் பேலன்ஸுன்றது அதை நம்ம போடக்கூடாது. பெரிய ஆளுங்களாக இருப்பாங்க, மந்த்லி 2 lakh 3 lakh இசிஎஸ் போகும். இப்போ கூட ஒருத்தர் மந்த்லி 2,30,000 ரிட்டர்ன் ஆகிடுச்சு. உடனே அவர்கிட்ட எப்படி கேட்கறதுனே தெரியல. மந்த்லி இசிஎஸ் 2.25 லட்சம். கால் பண்ணோன்னே அவர் எடுத்தோன்னே சொன்னார், சாரி கோபால், என் மேலே தான் மிஸ்டேக்கு, உங்கள் ஸ்டாஃப் வந்து எங்களுக்கு ரிமைண்ட் பண்ணியிருந்தாங்க, நான் வேறு அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கஷ்டமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி அப்புறம் வாங்கி பே பண்ணோம். ஸோ சர்வீஸ்க்கு வி கிவ் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகே சார்? ஓகே சார். யா. ஸோ க்ளோசிங் டெக்னிக்கில் ஓப்பன் பிஓசி பண்ணலாம், ஜிபே டெக்னிக் சொல்லியிருக்கேன். அப்புறம் வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இட், நம்ம டெத்தை பற்றி பேசியிருக்கோம். சின்ன சின்ன துணுக்குகள், இது எல்லாமே பண்ணும்போது ஓரளவு வந்து நமக்கு வந்து க்ளோசிங் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சார், ஜிபே Yeah. டெக்னிக் சொன்னீங்க இல்லைங்களா, அது வந்து சேல் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அப்படி செய்வீங்களா, இல்ல அவங்க தயங்கினாங்கன்னா? இல்லை, க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் பண்ணுவேன். க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பண்ணால் அந்த பணம் அவ்வளோதான். க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமான்றாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு. சார் அப்புறமா நான் நாளைக்கு பணம் தரேன், நாளன்னைக்கு பணம் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு நான் ஜிபேல பண்ணுறேன்
டிசிஎஸ் பாலிசிக்கு அப்போ நம்ம ஏதாவது ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணோம்னா அதை சேர்த்து வர்றதுக்கு நிறைய சான்சஸ் நிறைய இருக்கு. கரெக்ட்? ஓகே, ஓகே ரைட் சார். இப்போ நம்ம வந்து மெயின் பாயிண்ட்டுக்கு வர போகிறோம். அப்ஜெக்ஷன் ஹேண்டிலிங். கஸ்டமர் என்னென்னலாம் நம்ம அப்ஜெக்ஷன் சொல்கிறாங்க அதையெல்லாம் நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது. இப்போ வந்து நீங்கள் என்ன ஒன்றா கொஸ்டின் கேளுங்க, அதுக்கான நம்ம அப்ஜெக்ஷனை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட்டு, இந்த இயரில் எம்டிஆர்டி முடிக்கிறவங்களுக்கு ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் இருக்கு. இந்த இயரில் எம்டிஆர்டி முடிக்கிறவங்களுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் ஒன்று இருக்கு இன்பில்டா. அது என்ன சார், யாராவது சொல்லுங்க. இன்பில்டா ஒரு கேலக்சியும் சேர்ந்து முடிச்சிடலாமா சார்? எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் பாருங்க, எக்ஸலண்டா சொல்லியிருக்காரு பாருங்க. ஏன்னா 11,32,632 நினைக்கிறேன். அதை முடிச்சா ஸ்ட்ரெயிட்டாவே 8 லட்சம் கேலக்சிக்கு வந்துடுது. 8 லட்சம் வந்துடுது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டோம்னா கேலக்சிக்கு வந்துடலாம். ஸோ கேலக்சிக்கு எவ்வளோ பெனிஃபிட் தராங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு கேலக்சி மறந்துடுச்சு. நம்ம கார்பரேட் இருக்கிறதுனால அந்த கேலக்சி வந்து 60 or 78,000 தராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்ஸை வச்சுக்கிட்டு டெக்னிக்காக உட்சவ் எல்லாம் பிளான் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் எம்டிஆர்டி முடிக்கலாம். எம்டிஆர்டி முடிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து கேலக்சிக்கும் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஏன்னா நம்ம எம்டிஆர்டி இந்த டிசம்பரோட முடிக்க போகிறோம். கேலக்சிக்கு அடிஷ்னல் ஒரு 3 month இருக்கு. ஸோ 3 month இருக்கும் போது நம்ம கேலக்சியும் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த கேலக்சிக்கு யாரோ 1 lakhன்னு போட்டிருக்காரு. எஸ், ரைட், யா. ஸோ எல்லாருமே வந்து நம்ம கேலக்சிக்கும் பிளான் பண்ணுங்க, எம்டிஆர் பண்ணுங்க. ஓகே ஓகே சார். நவ் கோ டு அப்ஜெக்ஷன் ஹேண்டிலிங். என்னென்ன அப்ஜெக்ஷன் சார் இருக்கு சொல்லுங்க. நான் அதை எப்படி ஹேண்டில் பண்றேன்றது சொல்றேன். எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். நான் எப்படி என் கிளைண்ட்டுக்கு ஹேண்டில் பண்றேன்றத. அட்மின்ல இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணுங்க. அட்மின் கூட கேட்கலாம். நண்பர்களே, ஃப்ளோர் இஸ் ஓப்பன். 1 by 1 பண்ணுங்க, கேள்வி கேளுங்க. இவங்க நம்ம கோஹோஸ்ட் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்க. ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறப்ப இன்னொருத்தர் பேச வேண்டாம். அவர் முடிச்ச அப்புறம் சார் ஆன்சர் பண்ண அப்புறம் இன்னொருத்தர் பாயிண்ட் பண்ணுங்க. சரியா? இட்ஸ் இன்டராக்டிவ் செஷன் தான். இன்னமே 1 by 1 பேசுங்க. லக்ஷ்மி நரசிம்மன் சார். சார் வெரி குட் ஈவினிங் சார். யா, வெரி குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். உங்கள் கிளாஸ் ரொம்ப அருமையாக இருக்குது சார். என்னோட கொஸ்டின் வந்து பார்த்தோம்னாக்கா, நான் கோல் கால் தான் போகிறேன். நான் ஓகே கோல் கால் போகிறப்ப பார்த்தோம்னாக்கா எல்ஐசின்னாவே வேணான்னு சொல்லிடுறாங்க சார். இப்போ பேசவே விட மாட்டேன்றாங்க. அதுக்கு தான் சார் நம்ம பதில் சொல்கிறது. ஓகே சார். நான் ஸ்டார்டிங்கில் கோல் கால் போகும்போது சில டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் சார். இப்போ கோல் கால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ரெஃபரலில் தான் போகிறோம். என்னோட விசிட்டிங் கார்டுலையே சார் எல்ஐசி, ஜென்ரல் இன்சூரன்ஸ், மோட்டார் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி எல்லாமே போட்டுருவேன். நான் பண்ணுறேனோ இல்லையோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே என்ட்ரி போட்டுருவேன். நம்ம கோல் கால் போகும்போது ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கும்போது என்ன பண்ணுறோம், நம்மளோட பிஸ்னஸ் கார்டு தானே கொடுக்குறோம். பிஸ்னஸ் கார்டு கொடுக்கும்போது எடுத்த உடனே நான் எல்ஐசி சொல்லவே மாட்டேன் சார். எல்ஐசினாவே நமக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், இதில் வந்து மேஜிக் வேர்டு எதுவுமே இல்லை. கொஞ்சம் ட்ரபிள் தான் ஆகும். நான் கேட்குறது வேற கேட்பேன் சார். சார் பர்சனல் லோன் ஏதாவது தேவைப்பட்டாலோ, ஹவுசிங் லோனை வச்சு தான் நான் உள்ள நுழைவேன் கோல் காலில். சார் ஹவுசிங் லோன் உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டாலோ, பிஎல் ஏதாவது தேவைப்பட்டாலோ, ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ, கார் இன்சூரன்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ, மோட்டார் வேற ஏதாவது ஷாப் இன்சூரன்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ, எல்ஐசி ஏதாவது தேவைப்பட்டாலோ என்ன காண்டாக்ட் பண்ணுங்க சார். அவங்க கார்டுன்னு கொடுக்கும்போது கார்டை வாங்கிடுறாங்க. கார்டை வாங்கும் போது ஜஸ்ட் அப்படி பார்க்கும்போது நான் இது சொல்கிறது சார், இது எல்லாமே பார்த்துட்டு எது இருந்தாலும் சார் சொல்கிறேன் சார். ஓகே ஓகே சார், ஒரு 1 minute பேசுகிறது. ஏன்னா நம்ம கார்டை வாங்கிடுறாங்க. நம்ம இதெல்லாம் சொல்லும் போது ஜஸ்ட் ஒரு அப்ஜெக்ஷன் வந்து கொஞ்சம் குறையும். ஸ்ட்ரெயிட்டாகவே எல்ஐசின்னும் போது அவங்களுக்கு நீடு இருந்தால் அப்ஜெக்ஷன் வராது, நீடு இல்லைன்னா அப்ஜெக்ஷன் வரும். அப்போ நம்ம இந்த பாயிண்ட் எல்லாம் சொல்லும் போது அவங்க ஏதாவது ஒரு ஸ்டார்டிங் சரிங்க இப்படி பார்ப்பாங்க. பார்த்துற நேரத்தில் அந்த நேரத்தில் நம்ம ஏதாவது ஒன்று சொல்லணும். சார் எல்ஐசியில் ஒரு ஷார்ட் டேர்ம் ஒன்று ஒரு 5 years தான் சார் லான்ச் ஆயிருக்கு. ஒரு 5 வருஷம் பணம் கட்டுங்க சார். 6 வருஷம் பணம் கட்டுங்க சார். 10வது வருஷத்தில் பணம் வர்ற மாதிரி ஒரு ஸ்கீம் வந்திருக்கு சார். அது நம்ம நவ் ஜீவன் ஸ்ரீ.
ஏதாவது ஒரு நீங்கள் டெக்னிக்கலாக பாயிண்ட் சொல்லலாம். இதை பற்றி ஏதாவது தேவைன்னா சொல்லுங்கள் சார். நீங்கள் உங்கள் கம்ஃபர்ட் டைம் சொல்லுங்கள். அந்த டைமில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த அப்பாயின்மெண்ட் வாங்கறதுக்கு நீங்கள் வந்து முயற்சி பண்ணணும். ஸோ எடுத்த உடனே எல்ஐசின்னு சொல்லாமல் நான் என்னோட டெக்னிக்கு லோனோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டோ எஸ்ஐபியோ இந்த வேர்டை வச்சு நான் உள்ள நுழைஞ்சிருவேன். உள்ள நுழைஞ்சு அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளோட சேல்ஸ் டெக்னிக்கை வச்சு அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு நம்ம அப்ஜெக்ஷனை ஹேண்டில் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். டீல் க்ளோஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நான் அதை ஃபாலோ பண்ணும் சார் கால் போகிறப்போ. யா லோனுன்றத வேர்டை யூஸ் பண்ணுங்க. லோனு இல்லை எஸ்ஐபி ஏதாவது அந்த மாதிரி வேர்டை யூஸ் பண்ணுங்க, கிடைக்கும். அப்புறம் அவர் வேவ் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன மனசுல என்ன டார்கெட்டை நினைச்சு போறீங்களோ அதை நீங்க சக்சஸ் பண்ணலாம். சரிங்க சார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்தது சோமநாதன் சார் பேசுங்க. ஒன் செகண்ட் சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். சார் வெரி குட் ஈவினிங். வெரி குட் ஈவினிங். சொல்லுங்க சார். கோபால் சார், நிறைய நுணுக்கங்கள்லாம் சொன்னீங்க. எப்படி கிளைண்ட் நம்ம அப்ஜெக்ஷன் ஹேண்டில் பண்றது, ப்ளஸ் எப்படி அணுகிறதுன்ற பத்தி அப்ரோச் பண்ணணும், பிகினிங்கு எல்லாம் அருமையா சொன்னீங்க சார். எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் என்னன்னா, நானும் கேலக்ஸி கிளப்பா இருக்கேன் 6 வருஷமா, 2018 இருந்து கார்பரேட் கிளப்புக்கு இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆக்சுவலி எனக்கு ஒரு கிளைண்ட் இருக்காரு, ஹை அண்ட் கிளைண்ட். அவர் வந்து அவருக்கு நான் ஒரு 2 crores கொடுத்துருக்கேன், அமர் கொடுத்துருக்கேன். பட் அவரு வந்து கன்வென்ஷன் பிளான் எதாவது அவருக்கு நான் கொடுக்கலாம்னாக்கா அவர் அப்ஜெக்ஷன் பண்றாரு சார். எனக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல தான் நல்ல ரிட்டர்ன் இருக்கு, இதுல ஈக்விட்டியில தான் நல்லா இருக்கு, ஷேர்ஸ்ல தான் நல்லா இருக்கு, ரியல் அப்படிதான் சொல்றாரு. எப்படியோ அவாய்ட் பண்றாரு. ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆல்சோ. பட் அவர்கிட்ட வந்து எல்ஐசி நான் கன்வின்ஸ் பண்ணி கன்வென்ஷன் பிளானே கொடுக்க முடியல. இன்னும் வேற எப்படி அப்ரோச் பண்ணா அவர் நமக்கு பண்ணுவாருன்றது. அவங்க பசங்களுக்கும் நீங்க எடுங்கன்னு சொன்னேன், அதுவும் அவரு அவ்வளவா ஒத்துக்க மாட்டேன்றாரு. வேண்டாம் சார், கொஞ்சம் பாக்குறேன் அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்காரு. ஏஜ் என்ன சார் ஆகுது அவருக்கு? ஏஜ் என்ன சார் ஆகுது அவருக்கு? வந்து 52 years சார். பசங்களுக்கு ஏஜ் சார்? ஒரு டாட்டர் இருக்கு 19 years, பையனுக்கு வந்து 17 years. 19 and 17. ஓகே, நீங்க அந்த 19 and 17க்கு உட்சவ் ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்க. உட்சவ் பட் அவர் அப்பாயின்மெண்ட் கிடைக்கலன்னா சார், நீங்க சொன்ன பாயிண்ட்டை வச்சு பார்க்கும்போது சார், அவர் வந்து மியூச்சுவல் ஃபண்டை பத்தி பேசுறாருன்றீங்க. ஆமா. நீங்க நானா இருந்தா என்ன சொல்லுவேன்னா, சார் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கம்பேரிசனே வந்து கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது. இன்னொன்று சார், கஸ்டமர் எது சொன்னாலும் ஃபர்ஸ்ட் கரெக்டு, ஓகே, இது என்னோட ஸ்டாண்டர்ட் டைலாக். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார், சூப்பர் சார், ஓகே, கரெக்ட் சார், நீங்க சொல்றது கரெக்ட், ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிடுவேன், கரெக்ட்ன்றத அக்செப்ட் பண்ணிடுவேன். சார் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி சொல்றீங்க சார், நான் வந்து இன்சூரன்ஸ் கான்செப்டை பத்தி சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கம்பேரிசன் வந்து இதுக்கும் நம்ம வந்து கம்பேர் பண்ணவே கூடாது முதல்ல. சார் நீங்க சொல்றது ரைட்டு தான் சார். மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எக்ஸலண்ட் ரிட்டர்ன் தான், 20% கொடுக்குது, 15% கொடுக்குது, 30% கொடுக்குது, அது எல்லாமே ஓகே தான் சார். பட் நான் இப்போ வந்து உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறது வந்து எஸ்ஐபியை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி அப்படின்ற மாதிரி இந்த ஜீவன் லக்ஷயாவோ இல்ல உட்சவ், இந்த 5 years உட்சவ், 5 years உட்சவோ, இதை ஏதாவது ஒரு சென்டிமெண்டா நீங்க ஒரு ஃப்ரீ டைம்ல லக்ஷயா கொடுத்துருக்கீங்களா அவருக்கு? இல்ல சார், அமர் கொடுத்துருக்கேன், 2 crores அமர் கொடுத்துருக்கேன் சார். அதோட அவர் வந்து இன்சூரன்ஸ் பத்தி என்கிட்ட பேச மாட்டேன்றாரு. எது சொன்னாலுமே வேண்டாம் சார், நான் உங்களுக்கு சல்யூட் அடிக்கிறேன், தேவை. எஸ்ஐபி ப்ரொடெக்டர் போங்க, எஸ்ஐபி ப்ரொடெக்டர் லக்ஷயாவை கேட்டு பாருங்க. இல்லைன்னா எஸ்டபிள்யூபி அவரு வேர்டிங்லயே போங்க, சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான், மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்குல்லையா எஸ்டபிள்யூபி. சார் எல்ஐசில எஸ்டபிள்யூபி லான்ச் ஆயிருக்கு சார், எஸ்டபிள்யூபி லான்ச் ஆயிருக்கு. என்ன எஸ்டபிள்யூபி? ஃப்ளெக்ஸி ஆப்ஷன், ஃப்ளெக்ஸி ஆப்ஷன், ஜீவன் உட்சவ்ல ஃப்ளெக்ஸி ஆப்ஷன். 5 வருஷம் பணம் கட்டுங்க சார், 11வது வருஷத்துல இருந்து எஸ்டபிள்யூபி சார், உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க வித்ட்ரால் பண்ணிக்கங்க. சேம் ரிலேட்டடு பட் 100% கேரண்டீடு. சேம் ரிலேட்டடு 100% கேரண்டீட். மியூச்சுவல் ஃபண்ட்ல எக்ஸலண்ட் ரிட்டர்ன் இருக்கு சார், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பட் ஐ அக்ரி, compared to LIC, mutual fund will give more return. I agree. But எதுவா இருந்தாலும் சார், நீங்க உழைச்சி இருக்கிற வரையும் தான் சார். ஆனா இருந்தா அப்படி சென்டிமெண்ட்ல தான் பேச.
நீங்க கட்டிட்டு இருக்கவரே எஸ்ஐபி கட்டிட்டு இருக்கவரே கிரேட் சார். இன்கேஸ் எதானா நீங்க 2 crores போட்டிருக்கீங்க, அது ஓகே தான் சார், அக்செப்டட். 2 crore வரப்போகுது. பட் இந்த எஸ்ஐபி யார் சார் கட்டுறது? எஸ்ஐபி யார் கட்டுறது? அந்த எஸ்ஐபிக்கு யார் கட்டுறது? ஐ ஹாவ் ஒன் பிளான். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு ஓகே சொல்ல வேண்டியதா அவர்கிட்ட. இதை ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல எஸ்டபிள்யூபி இந்த மாதிரி அவங்க லாங்குவேஜ்லயே எஸ்ஐபி ப்ரொடெக்டர் எஸ்டபிள்யூபி இது அவங்க லாங்குவேஜ்லயே யூஸ் பண்ணீங்கன்னா ஓகே சக்சஸ் ரேஷியோ ஒரு 50 to 60% இருக்கும். ஏன்னா பிகாஸ் நீங்க ஆல்ரெடி அமர் கொடுத்துட்டீங்க, அவருக்கு இன்சூரன்ஸ் கவர் ஃபுல் அப்படின்னு அவர் கரெக்ட் மைண்ட்ல வந்துடுச்சு. இல்ல கரெக்ட் அட்லீஸ்ட் அவர் HNIனா இந்த 2 crore பத்தாது, அட்லீஸ்ட் அடிஷ்னலா ஒரு அமர் வித் ஜீவன் உமாங்கோ இல்ல அமர் வித் என்டோமெண்ட் பேக்கேஜோ ரிட்டர்ன் வர்ற மாதிரியோ அட்லீஸ்ட் கவரேஜாவது இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே ஏதோ ஒரு பாயிண்ட் சார், நமக்கு என்ன சார், அது 100 ரூபாய் வந்தாருன்னா 1000 ரூபாய் வந்தாருன்னா லட்சம் வந்தாருன்னா அவருக்கு கரெக்ட் நீங்க அவர்கிட்ட ஏதோ ஒரு பாலிசி போகணும்னு முடிவு எடுத்துட்டீங்க. ஏதோ ஒரு பாயிண்ட் கொடுங்க, இந்த மாதிரி ஓகே டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணி ஏதோ ஒரு ட்ரை பண்ணுங்க. ஓகே கண்டிப்பா சார் எனக்கு தெரிஞ்சு முடியும். ஏன்னா அந்த இன்சூரன்ஸ் கவர் இம்பார்ட்டன்ஸ் இருக்கவங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இது மாதிரி சொன்னோம்னா எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, நிறைய தேங்க்யூ சார் சான்சஸ் ஓகே இருக்கு. ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ சார் தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஜெயபிரகாஷ் சார். ஓகே, நீங்க சொல்லுங்க மேடம். சூரிய பிரபா மேடம் சொல்லுங்க. ஜெயபிரகாஷ் சார், வணக்கம் சார். வெல்கம். சொல்லுங்க மேடம். வணக்கம் மேடம். சார் வணக்கம் மேடம். சார் அதுதாங்க சார், ஒரு டாக்டர் கிளைண்ட்ட போய் பார்த்தேங்க சார். அவர் ஓகே என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்ஐசி எல்லாம் வந்து பேக்கப் இல்லாதவங்க வந்து போடுறது. ம் நான் வந்து எல்லாத்துக்குமே சோர்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப வந்து ம் நான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு ஃபண்டை ஒதுக்கி பண்ணி வச்சிருக்கேன். குழந்தையோட ம் எஜுகேஷன் எல்லாத்துக்குமே நான் ப்ராப்பரா பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அதனால அந்த மாதிரி சொல்லி அப்ஜெக்ட் பண்றாங்க சார். அவர் எப்படி சார் ஓவர் கம் பண்றது? இத்தனைக்கும் நல்ல ரிச்சான பர்சனு, நல்லா ரொம்ப டாப் அது, நல்ல அவருக்கு நாலேஜ் என்ன இருக்கிற ஆளு. அவரு வந்து எல்ஐசி ரிஜெக்ட் பண்றாரு. அவருக்கு என்ன மேடம் நீங்க அது ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல் பிளான் சார். கொடுத்துருக்கீங்க? இல்ல சார், நான் கோல்பால் நான் புதுசா தான் போய் பார்க்க போனேன், பேசிக்கணும். அவர்கிட்ட இன்னும் பெரிய அறிமுகம் இல்ல. ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்படின்னா நீங்க ஆஸ் யூஷுவல் அவங்க கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே ஃபிக்ஸ் சார். பண்ணிட்டு நீங்க எவ்வளவு வருஷமா ஏஜென்ட் மேடம்? 20 இயர்ஸா? நான் 16 இயர்ஸா 16 இருக்கேங்க இயர்ஸ். சார். ஸோ நானா இருந்தேன்னா விசிட்டிங் கார்டை ம் கொடுத்துட்டு ம் சர்வீஸ் தேவைப்படுதான்னு எதா கேட்பேன். ஓகே. சார் ம் ஓகே சார், எக்ஸலன்ட் சார், கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எல்லாமே ஃபுல்லி ப்ரொடெக்டடா இருக்கீங்க. நான் ம் இந்த ஏரியால ம் கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷமா இருக்கேன். இந்த ஓகே. ஏரியால நிறைய டாக்டர்ஸ்க்கு நிறைய சர்வீஸ் ம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. நான் கேட்கும் போது அவங்க நிறைய எல்ஐசி பாலிசிஸ் எல்லாமே வச்சுதான் சார் இருக்காங்க. ம் பட் ம் நம்ம இன்டீரியரா உள்ள போய் பார்க்கும்போது, நம்ம என்ட்ராய் ம் பார்க்கும்போது சூட்டபிள் கவரேஜ் இல்லை சார். ஓகே. ஸோ ஐ எம் ஸ்பெஷலிஸ்ட் இன் கிவிங் டேர்ம் இன்சூரன்ஸ் சார் ம் ம் அப்படின்னு உங்களை சொல்றேன், நான் சொல்லல, அதான். உங்களை சொல்றேன். புரியுது புரியுதுங்க சார். ஐ எம் ம் ம் ஸ்பெஷலிஸ்ட் ம் இன் டேர்ம் இன்சூரன்ஸ் சார். நீங்க ம் டேர்ம்ன்ற வேர்டை பேசி பாருங்களேன், எல்லாம் ஓகேன்னுவாங்க ஆல்மோஸ்ட். அப்பா டேர்ம் ஓகே ஓகே. இன்சூரன்ஸா, இவர் ஓகே ஏதோ ஒன்று நமக்கு கொடுக்க ம் வந்திருக்காரு பாலிசி, ஏதோ ஐ மீன் டேர்ம். ம் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சொல்லி நீங்க என்ட்ரி ஆயிட்டு அவரோட பாலிசி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தாருன்னா வாங்கிட்டு அதுல ஏதாவது நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ண முடியுமா? ம் இல்லைன்னா ஒரு டேர்முக்கு ஒரு கோட்டு கொடுங்க, ஓகே சார். டேர்முக்கு ஒரு ஓகே. கோட் கொடுங்க, ஒரு ஜீவன் அமருக்கு இல்லைன்னா ம் ஏதாவது ம் பேக்கேஜுக்கு ஒரு கோட் கொடுங்க. அதுக்கு முன்னாடி ஓகே சார். சர்வீஸ் மோட்டிவ்ல பாருங்க. சர்வீஸ்க்கு ஓகே அவருக்கு சார். சான்ஸ் கொடுத்தாருன்னா ஓகேங்க, ம் சரி ம் ஏதாவது சான்ஸ் கொடுத்தாருன்னா அதை பேஸ் பண்ணி ஏதாவது என்ட்ரி ஆக முடியுமான்னு பாருங்க. ஓகே இல்லைன்னா ஓகேங்க நம்ம சார். ஓகே. ஷார்ட் டேர்ம் நவ் ஜீவன் ஸ்ரீ ம் மேல ஹெட்டிங்ல பிரிண்ட் ம் போடும் போதே டாக்டர் ஸ்பெஷல் ஸ்கீம் நவ் ஜீவன் ஸ்ரீ ஓகே சார். ஷார்ட் ம் டேர்ம் ம் அப்படின்ற ஓகே மாதிரி சார். ஒரு இன்னோவேட்டிவா ஏதாவது ம் ஒரு ம் உங்களுக்கு அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிரிண்ட் அவுட் ம் போயிட்டு ஒரு நீட்டா ஓகே ஒரு ஃபைல்ல போட்டு கொடுத்து பாருங்க, உங்க நம்பர்லாம் கொடுத்து. ஸோ ஓகே ஏதாவது ஒரு ஓகே. சான்சஸ் இருக்கும். ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் ம் மட்டும் அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அந்த ம் ம் அப்பாயின்மெண்ட் மட்டும் நீங்க வேஸ்டே பண்ணக்கூடாது. ஓகே சார். இப்போ ஓகே நீங்க ஓகே. 16 ம் இயர்ஸா இருக்கீங்க, நல்லா ம் நம்ம ம் எல்லா ஏஜென்ட்ஸும் நம்ம நல்லா திங்க் பண்ணி பார்க்கணும். ம் ம் எல்ஐசி ஏஜென்ட் ஆன புதுசுல எவ்வளவு சின்சியரா நம்ம வேலை செஞ்சுட்டு இருந்தோம், இப்போ எப்படி வேலை அதான் அதான். செஞ்சுட்டு இருக்கோம், ம் ம் எவ்வளவு அக்ரெசிவா நம்ம மார்க்கெட்ல இருந்தோம், இப்போ அந்த கண்டிப்பா சார். அக்ரெசிவ் இல்லை. பட் ம் ம் இந்த டைம் இப்ப ம் இருக்க ம் சுச்சுவேஷன்
மியூச்சுவல் ஃபண்ட்ல எல்லாம் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. நம்ம சேம் அதே மாதிரி அக்ரெசிவா ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஓகே சார். ஓகே. நியூ ஐடியாஸ், நியூ டெக்னிக்ஸ் அக்ரெசிவா எஸ் சார். நம்ம ஒர்க் பண்ணாதான் ஜெயிக்க இப்ப முடியும். இனிமேல் இருக்க காலத்துல நம்ம சீனியர் ஏஜென்ட் சர்வை பண்ணிடலாம். கொஞ்சம் ஜூனியர் ஏஜென்ட்ஸ் கொஞ்சம் சர்வை பண்றது டஃப்பா இருக்கும். அக்ரெசிவா பண்ணணும். கண்டிப்பா சார். ஸோ ம் ம் அவருக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒன்று பாருங்க. அப்படி அவருக்கு ஓகே சார். சுத்தமா அப்பாயின்மெண்ட்டே தரலையா, அந்த கிளினிக்ல இப்ப எங்க ஏரியால எங்க ஒரு டயபெட்டிக் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு. அவருக்கு இன்னும் எனக்கு ஓகே அப்பாயின்மெண்ட் சார். கிடைக்கல. பட் நான் ம் என்ன ம் பண்ணேன்னா அந்த கிளினிக்ல ம் ரிசப்ஷன்ல இருக்க ஒரு அம்மாவுக்கு பாலிசி எடுத்துட்டேன். ஓகே கொஞ்சம் சார். ட்ரை ஓகே. பண்ணி போயிட்டு ம் என்ன பண்ண பாலிசி எடுத்துட்டேன். ஓகே ஒரு சார். லாஸ்ட் மார்ச்ல சின்ன பாலிசி தான் கொடுத்துருக்கேன். ம் ஒரு ஜஸ்ட் ஒரு 10 லேக் பாலிசி தான். ஓகே அவங்க சார். கிட்ட இப்ப டைப் வச்சுக்கிட்டே இருக்க, டாக்டர் எப்ப ஃப்ரீயா இருக்காரு சொல்லுங்க, மார்க்கெட்டிங் ஆளுங்கெல்லாம் ம் எப்போ வராங்க சொல்லுங்க, அந்த கேப்ல நானும் ஒரு 5 மினிட்ஸ் பார்த்துட்டு வரேன், இல்ல ஒரு ஓகே ஓகே. அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கி கொடுங்கன்ற ஒரு ரேப்போ கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே ஓகே சார். ஸோ ஓகே. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரை பண்ணுங்க மேடம். மியூச்சுவல் ஃபண்ட் ஓகே இருக்கவங்க சார். ஓகே. கொஞ்சம் அப்ஜெக்ஷன் சரிதான் செய்வாங்க. நம்ம வந்து ப்ராடக்டை எக்ஸலண்டா இந்த லக்ஷயா, உற்சவ் இதெல்லாம் என்ன ஒரு ப்ராடக்ட், அதை ஆமா நம்ம சார். ப்ரொமோட் பண்ற விதத்துல நம்ம பண்ணோம்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை மறந்துடுவாங்க. ரேட் ஆஃப் கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட்டை சார். மறந்துடுவாங்க. யாரா இருந்தாலும் பென்ஷனுக்கு கண்டிப்பா இது பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பா சார். சான்சஸ் கிடைச்சதுன்னா அவர்கிட்ட கேளுங்க, சார் பென்ஷனுக்கு ப்ரொமோட் பண்ண மந்த்லி 5 லேக் வர்ற மாதிரி பண்ணிட்டீங்களா சார்? ஹையர் அமௌண்ட்டா கேளுங்க. 50,000 வருமா, ஓகே எவ்வளோ சார். ஓகே. வரும்னு கேட்காதீங்க. எவ்வளோ வரும்னு நம்ம சரிங்க. கேட்டோம்னா அவங்க 1 லேக் வரும், 2 லேக் வரும்னு ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க. அப்புறம் நம்ம மைண்டு ம் பிளாக் ஆயிடும். நான் ஹையரா தான் அதான் பேசுவேன், சார் மாசம் 5 லட்சம் வர்ற மாதிரி பண்ணிட்டீங்களா சார்? கண்டிப்பா பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ அதான் இது ஒரு அதான். ப்ராடக்ட் இருக்கு சார், 5 வருஷம் பணம் கட்டுங்க சார், லைஃப் டைம் ஃபுல்லா வாங்கிக்கங்க சார், கேரண்டியா. உங்களுக்கு வேணாம்னா அது அங்கேயே இருக்கட்டும் சார், ஏடிஎம் அதான் மாதிரி சார். எப்போ ஒன்றா எடுத்துங்க சார். ம் ம் இந்த ஆங்கிள் ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது உங்களுக்கு லூப் ஹோல்ஸ் கிடைக்குதான்னு பாருங்க. அதான் சார். யூஸ்வலா இப்படியே தான் சார் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாத்துக்கும். ம் ம் நான் அவரு சொல்றது என்னன்னா எல்ஐசி மூலம் அந்த டெத் கிளைம் வந்து நான் என்ன பண்ண போறேன், அது வந்து ம் ஒரு இது இல்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இது பண்றாரு. ஓகே. அப்படின்னும் போது நம்ம தி பெஸ்ட் ப்ராடக்ட் நம்ம உட்சஃப் அந்த குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் தான், ஃப்ளெக்ஸி தான். அதான் அதான். ஃப்ளெக்ஸியை ஒரு ஓகே சார்ட்டை போட்டு ஒரு ப்ரமோட் பண்ணி பாருங்க. ஃப்ளெக்ஸி ஓகே சார். ஓகே. ஆப்ஷனில் விட்ரால் பண்ணாமல் ம் ம் அப்படியே அக்யூமுலேட் ஆகிட்டே வரட்டும். அதை அதான் காட்டுங்க. சார். ஏதாவது ட்ரை பண்ணி அது பாருங்க. சொல்லுங்க. ஓகே சார். ஓகே சார். ட்ரை பண்ணி தேங்க்யூ சார். பாருங்க தேங்க்யூ. மேடம். யா, தேங்க்யூ. கண்டிப்பா சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ஜெயபிரகாஷ் சார், மிஸ்டர் ஜெயபிரகாஷ் சார், அப்பதேவும் கூப்பிட்டேன், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்றீங்க, பேச மாட்டேங்கிறீங்களே சார். ஜெயபிரகாஷ் சார், கேன் ஐ கிவ் an opportunity to others? காயத்ரி மேடம். காயத்ரி மேடம் அன்மியூட் பண்ணி பேசுங்க. எஸ் சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் மேடம். சார், என்னோட நேம் காயத்ரிங்க சார். நான் வந்து மேடம் எனக்கு முன்னாடி பேசினாங்க இல்லையா, அவங்க யா, என்னோட டவுட்லாம் அதுல கொஞ்சம் கிளியர். வாய்ஸ் கேட்கல மேடம் எனக்கு. இல்ல மியூட் ஆயிட்டாங்க அவங்க. ஓகே. அன்மியூட் பண்ணிக்கோங்க மேடம். ஓ சாரி சார், சாரிங்க சார். மேடம் எனக்கு முன்னாடி பேசினாங்க இல்லைங்களா, அதே மாதிரி தாங்க சார். எனக்கு ஒரு டாக்டர் மேடம் அப்பாயின்மெண்ட்டே கிடைச்சதுங்க சார். நான் ஓகே. கொட்டேஷன்லாம் கொண்டு போய் கொடுத்தேன். உற்சவ் ம் தான் 1 crore 20 lakh மந்த்லி 1 lakh கிடைக்கும் மேடம் அப்படின்னு சொன்னேன். ஆனா 12 lakh வந்து அவங்களுக்கு மந்த்லி இன்கம் வரும் அப்படின்னு ம் கொட்டேஷன்ல காமிச்சேன். மந்த்லி 1 lakh வந்து நீங்க ஃபிளக்ஸி இன்கம்ல போட்டீங்கன்னா 75% எடுத்துக்கலாம் அப்படியெல்லாம் சொன்னேங்க சார். அவங்களுக்கு ம் எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. ஓகே. அவங்க வந்து ஜூலை லாஸ்ட்ல பண்ணிடலாம்னாங்க. என்னன்னு தெரியல, போஸ்ட்மான் பண்றாங்க. அதுக்கு என்ன சார் பண்ணலாம்? அவங்க கிட்ட மறுபடியும் அப்பாயின்மெண்ட் தரேன்னு சொல்றாங்க. இன்னும் ஆகஸ்ட்ல கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அவங்க கிட்ட மறுபடியும் என்ன பேசலாங்க சார் போயிட்டு? ஆனா கன்ஃபார்ம் சார் இந்த பாலிசி. ஆனா ஓகே. லேட் பண்றாங்க. என்ன பேசலாங்க சார்? மறுபடியும் நீங்க அந்த கூப்பிட்டாங்கன்னா ஃப்ளெக்ஸியில் எவ்வளோ மேடம் நீங்கள் விட்ரால் பண்ணீங்க? விட்ரால் ஆப்ஷன் 1 கோடிக்கு வந்து 10 லட்சம் இல்லையா? 10 லட்சம் நீங்கள் விட்ரால் பண்ணியிருக்கீங்களா? விட்ரால் ஒன் ஆப்ஷன் காமிச்சிங்களா? என்னன்னு பார்த்தீங்க? 1 crore பாலிசி சொன்னீங்க. ஆமாங்க சார். 1 1 crore crore-க்கு 20 lakh. 10% தானே? 1 ஆமா, crore 1 and crore. 20 lakh. ஓகே, எக்ஸலண்ட். ஆமாங்க சார். அப்படி போடும்போது ம் 12 lakh வந்து இயர்லி கிடைக்கும் இல்லைங்களா? மந்த்லி 1 ஓகே. lakh உங்களுக்கு இப்ப வாங்குற சேலரி மாதிரி உங்களோட ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறமும் உங்களுக்கு இந்த மாதிரி இன்கம் கிடைக்கும் மேடம். இதுல வந்து இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. ஓகே. 5.5% ஃபிளக்ஸ் இன்கம்ல போலாம். அது மாதிரி எல்லாம் சொன்னா அவங்க ஓகே தாங்க சார்.
ஓகே அப்பாயின்மெண்ட் கிடைச்சும் நான் போய் பேசினேன் இந்த மாதிரி எல்லாம். ஆனா கொஞ்சம் லேட் ஓகே பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ மறுபடியும் எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குதுங்க சார். அப்போ என்ன பேசலாங்க சார் இத பத்தி? கொஞ்சம் ஓகே மேடம். சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்க ஆக்சுவலாக மேடம் சார். சார் திஸ் இஸ் நான் ஹேண்டில் பண்ணுற இந்த அப்ஜெக்ஷன் ஹேண்டில் பண்ணுற டெக்னிக் சொல்கிறேன். ஐ மீன் சரிங்க இந்த இதில் நான் ஒரு கிளைண்ட்டை பார்க்க போகிறேன், சேம் இதே டாக்டரை பார்க்க போகிறேன். அவர் வந்து அவர்கிட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவர் என்ன சொன்னார் மேடம்? அப்புறம் பார்க்கலான்னாரா? அப்புறம் பார்க்கலாம் நான் சொல்கிறேன் தானே மேடம் சொன்னார். பட் நான் அந்த நேரத்தில் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுவேன். சார் என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன் சார். இப்போ நீங்கள் அப்புறம் பார்க்கலான்றீங்க, ஓகே தான் சார். பட் நிறைய பேர் சார் அப்புறம் பார்க்கலான்னா அதோட காலும் பண்ண மாட்றாங்க சார். அப்புறம் பார்க்கலான்னா இப்போ வேணாம் தானே அர்த்தம். இப்போ வேண்டாம், இப்போ வேண்டான்றாங்களோ இல்லை எப்பவுமே வேண்டான்றாங்களோ தெரியல. அது நம்ம நெக்ஸ்ட் விசிட்டில் தான். அதனால சார் இப்போ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். உங்களுக்கு என்ன டவுட்டு சார்? ஏன் போஸ்ட்பான் பண்ணுறீங்க? ஏன் நீங்கள் இது வந்து எல்லா கிளைண்ட்டுக்கும் அப்புறம்னா நான் உடனே வரவே மாட்டேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு வேலையே. அப்புறம்னு யாராவது சொல்லிட்டா சார் எனி இஷ்யூ சார், இன்னும் பணம் இல்லையா, இல்லை என்ன காரணம்? ப்ராடக்ட் நாட், அப்புறம்னா ரெண்டே விஷயம்தான். ஒன்று ப்ராடக்ட் நாட் சாட்டிஸ்ஃபைட், நம்ம சொன்னது அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை, இல்லை பணம் இல்லை, இல்லை அவருக்கு அந்த ப்ராடக்ட் சூட்டபிள் இல்லை. இந்த ஆங்கிளில் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு மிஸ்டேக் ஆயிருக்கும். 100% நம்ம கேட்கணும் சார், ஏன் சார் அப்புறம்ன்றீங்க, என்ன விஷயம் சார், எதனால நீங்கள் வேண்டான்றீங்க? இப்போ சொல்லுவார் அவர் நம்ம 2-3 கொஸ்டின் கேட்கும் போது அவர் சைலண்டாக இருக்க முடியாது இல்லையா? ஏதாவது ஒரு ஆன்சர் சொல்லி தானே ஆகணும். அப்போ சொல்லுவார் அவர், சார் பணம் இல்லை, இல்லை என்கிட்டயே பாலிசி இருக்கு. மியூட் பண்ணி வச்சிட்டாரு. நான் மெசேஜ் போட்டேன், ஐ வாண்ட் டு ஸ்பீக் டு ஹிம். அடுத்த சான்ஸ் கொடுக்கணும். கேபி மகேஷ் சார் மியூட் ப்ளீஸ். ஓகே. ஹலோ யா சார். சார் குட் ஈவினிங் சார். நான் மகேஷ் பேசுறேன் சார். சார் மகேஷ் சார் நீங்க அன்மியூட் பண்ணுங்க, மீட் போட்டுக்கங்க சார். சார் பேசி முடிக்கட்டும் ப்ளீஸ். ஓகே சார். ஓகே, அவர் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டு இருக்காரு, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஸோ நான் அந்த பாயிண்ட் ஒரு 3-4 பாயிண்ட் கேட்பேன். என்ன சார், என்ன பிரச்சனை, என்ன சொல்லுங்க. இல்லை நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு எதாவது பிடிக்கலையா, இல்லை ப்ராடக்ட் ஏதாவது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லையா, இல்லை நான் சொன்ன ப்ராடக்ட் உங்களுக்கு மேட்ச் ஆகலையான்ட்டு அப்போ ஒரு ஆன்சர் சொல்லுவார். அந்த ஆன்சருக்கு நம்ம கவுண்ட் கொடுக்கணும். பணம் இல்லைன்னா நான் என்ன சொன்னேன் சார், கிரெடிட் கார்டு. சார் பணம் இல்லைன்னா பரவாயில்ல சார், கிரெடிட் கார்டில் கட்டிக்கிறீங்களா? ஒரு 45 நாள் நோ மணி. அதுக்கு இந்த இதுலேயே ஆன்சர் சொல்கிறேன் பாருங்க. நோ மணின்னாருன்னா சார் இப்போ நீங்கள் கட்ட வேணாம் சார், ஒரு நெக்ஸ்ட் மந்த்து பணம் கட்டுங்க சார், ஓகேவா சார்? நெக்ஸ்ட் மந்த்து கட்டுறேன். அவர் ஏதாவது ஒன்று சொல்லுவார், ஓகேன்னு. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்களா சார்? கிரெடிட் கார்டில் நான் போட்டு தரேன் சார் உங்களுக்கு, இன்னிலேருந்து டே 1லேருந்து உங்களுக்கு கவரேஜ் தரேன் சார் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லலாம். இல்லை எனக்கு இந்த ப்ராடக்ட் சூட்டபிள் இல்லை, அப்போ நீங்கள் என்ன சார் உங்கள் மைண்டில் என்ன எதிர்பார்க்குறீங்க? அதாவது அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க, மேடம்க்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க, போய் இவங்க எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அந்த கேஸ் ஃபெயிலியர் ஆகுதுன்னா நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்மளை கூப்பிட்ருக்காங்கன்னும் போது ஏதோ ஒரு அவங்க மைண்டில் வச்சு தான் கூப்பிட்ருக்காங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷனை நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணலை. அப்போ நம்ம வந்து கிளியராக சொல்லணும், சார் என்ன சார் உங்களுக்கு இந்த பென்ஷன் கொடுத்துருந்தாங்க, என்ன மேடம் இது என்ன சார், இது 12 லட்சம், இது உங்களுக்கு சூட்டபிளாக இல்லையா, உங்களுக்கு எவ்ரி இயர் வேண்டாமா? அப்போ மொத்தமாக ஒரு 10 கோடி வர்ற மாதிரி, ஒரு லம்சமாக 10 கோடி வர்ற மாதிரி ஒரு பிளான் ஒன்று சொல்லுவா சார். இந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு கவுண்ட் கொடுத்து நம்ம மாற்றி சொன்னோம்னா கொஞ்சம் சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். ஓகே மேடம்? எஸ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நான் இந்த ஐடியா தான் பண்ணியிருக்கேங்க சார். இது பென்ஷன் வேணாம்னா லம்சமா அது நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி பேசலாம் தான். இல்லை தேங்க்யூ ஸோ மேடம், மச் நம்ம சார். இதில் ஒரே ஒரு நீங்கள் நெக்ஸ்ட் டைம்ன்றதை விட மேடம், அந்த டைம்லயே நம்ம வந்து அவங்க கிட்ட கேட்டுட்டு அப்பயே பாலிசி எடுக்க போறதில்ல. பட் அவங்க மைண்டை கேட்ச் பண்ணிட்டு நீங்க வந்து அதுக்கப்புறம் ஒரு கோட்டு கொடுத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும் மேடம். ஏன்னா நம்ம வந்து பென்ஷன் உற்சவ் சூப்பர் அப்படின்ட்டு நம்ம போயிருந்தோம்னா உற்சவ பத்தியே பேசிட்டு இருப்போம்.
ஒரு உற்சவ் இருக்கணும், ஒரு ஜீவன் லாப் இருக்கணும், ஒரு உமாங் இருக்கணும், ஒரு நவ்ஜீவன் ஒரு 4-5 வச்சிருக்கணும் நம்ம பேப்பர்ஸ். அப்போதானே இது இல்லைன்னா அது நம்ம கடைக்கு போறோம்னா எப்படி மாத்தி மாத்தி ஏதோ ஒன்று பார்த்து வாங்குறோம். இது இல்லைன்னா அது இல்லைன்னும் போது ஒரு சர்டன் பீரியடில் வந்து அவங்க நமக்கு ஓகே சொல்லிடுவாங்க. இல்லை அட்லீஸ்ட் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதாவது நமக்கு தெரிய வரும். அதை வச்சு நம்ம கேட்ச் பண்ணி உங்க உங்க ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பாலிசி எடுக்கணும். ஓகே ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. ராமமூர்த்தி சார். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். வெள்ளூர் டிவிஷன். வணக்கம் சார். நான் கேலக்ஸி கிளப் மெம்பரா ஒரு 5 வருஷமா இருக்கிறேன். எக்ஸலண்ட் சார், எக்ஸலண்ட். எப்படிஆர்டி கிட்டத்தட்ட ஒரு 5400 பாலிசி வச்சிருக்கேன். அப்பா, ரொம்ப எல்லாமே ரொம்ப எஸ்எஸ்எஸ் பாலிசி. இப்போ எக்ஸலண்ட். ரீசெண்டா பாத்தீங்கன்னா இது லாங் டேர்ம், இது வேஸ்ட், ரிட்டர்ன் குறைவு, இந்த மாதிரி அப்ஜெக்ஷன்ஸ் வந்து நீங்க எப்படி டீல் பண்றீங்க? அதாவது சார் லாங் இவ்வளவு டேர்ம் பாலிசி பண்ண எனக்கே இப்ப ஸ்ட்ரகிள் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல சார், இதுல கொஸ்டின்லயே ஆன்சர் இருக்கு. என்கிட்ட லாங் டேர்ம்னு கேட்டாங்கன்னா ஓகே சார், ஐ வில் கிவ் யூ ஷார்ட் டேர்ம் சார். எவ்வளவு ஷார்ட் சார் வேணும் உங்களுக்கு? 15 வருஷம் வேணுமா? 10 வருஷம் வேணுமா? 5 வருஷம் வேணுமா? கொஸ்டின்ல இருந்தே நம்ம ஆன்சர் எடுக்கணும். அதுதான் அப்ஜெக்ஷன் ஹேண்டில். சார் லாங் டேர்ம் ஓகே சார், வெரி சாரி, உங்களுக்கு லாங் டேர்ம் பிடிக்கல, ஓகே சார், ஐ அக்செப்ட். இந்த காலத்துல யார் சார் லாங் டேர்ம் போறா? இல்லை 25 வருஷம்னா, இது நான் கஸ்டமர்கிட்ட பேசுற மாதிரி உங்ககிட்ட பேச, 25 வருஷம் யார் சார் எடுக்கிறா? ஓகே 20 கூட போயிடுச்சு சார். சார் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, 5 வருஷம் வந்துடுச்சு சார். இதுக்கு எவ்வளோ சார் ஷார்ட் வேணும் உங்களுக்கு? இது வந்து லாங் டேர்முக்கு ஷார்ட் டேர்ம் நீங்க சொல்லி அப்பயே டீலை க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா உற்சவ் தான் நம்ம கிட்ட கோல்டு ப்ராடக்ட் இருக்குல்ல, 5 வருஷம் ஸ்கீமு. இப்போ நவ்ஜீவன்ஸ்ரீ வேற வந்துடுச்சு, அது வேற வந்துடுச்சு. ஸோ லாங் டேர்முக்கு ஷார்ட் டேர்ம். இன்னொரு என்ன அப்ஜெக்ஷன் சார்? ரிட்டர்ன்ஸ் குறைவு. எது ரிட்டர்ன்ஸ் குறைவு சார்? எக்ஸலன்ட் சார், நீங்க சொல்றது நான் ஒத்துக்கிறேன் சார். எந்த ரிட்டர்னுக்கு எந்த ரிட்டர்ன் குறைவு சார்? நீங்க எதை பேஸ் பண்ணி சார் சொல்றீங்க? எஃப்டியை பேஸ் பண்ணி சொல்றீங்களா? மியூச்சுவல் ஃபண்டை பேஸ் பண்ணி சொல்றீங்களா? கோல்டை பேஸ் பண்ணி சொல்றீங்களா? ரியல் எஸ்டேட்டை பேஸ் பண்ணி சொல்றீங்களா? இல்லை இன்சூரன்ஸ் பிரைவேட் கம்பெனிக்கும் எல்ஐசிக்கும் சேர்த்து சொல்றீங்களா? எதை பேஸ் பண்ணி சார் நீங்க சொல்றீங்க ரிட்டர்ன்ஸ் கம்மி அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினை நான் ரைஸ் பண்ணுவேன். அவர் வந்து உடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன சொல்றாரு? மியூச்சுவல் ஃபண்டையும் இன்சூரன்ஸையும் கம்பேர் பண்ணுவார். சார் நீங்கள் சொல்றதெல்லாம் ஓகே தான் சார், ரிட்டர்ன் கம்மி தான். பட் நீங்கள் வந்து ஃபைனல் ரிட்டர்னை பார்க்குறீங்க. ஃபைனல் ரிட்டர்னில் தான் நாங்கள் கம்மியாக தரோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மியூச்சுவல் ஃபண்டையும் இன்சூரன்ஸையும் வேற வேற ப்ராடக்ட் சார். அது கம்பேரிசன் வந்து தப்பு, டைரெக்டாக சொல்லக்கூடாது. கம்பேரிசன் வந்து அது கரெக்ட் கிடையாது. பட் இருந்தாலும் நீங்கள் கேட்டதுக்காக சொல்கிறேன். மியூச்சுவல் ஃபண்ட்லேயே அதிக ரிட்டர்ன் வேணும்னா என்கிட்டயும் இருக்குது சார் மியூச்சுவல் ஃபண்டு. நான் யாராவது நம்ம டைப் வச்சுருக்கோம்ல, அதுவும் தரேன். பட் அதையும் இதையும் கம்பேர் பண்ணக்கூடாது சார். ஒருத்தர் மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபியில் ஒருத்தர் 10,000 ரூபாய் கட்டுறாரு, எல்ஐசியில் ஒரு 10,000 ரூபாய் கட்டுறாரு. இன்பிட்வீனில் ஏதாவது ஒரு அன்சர்டனிட்டினா எது சார் வரும்? மியூச்சுவல் ஃபண்டில் எவ்வளோ வரும், இதில் எவ்வளோ வரும்? ஸோ கம்பேரிசனை நம்ம ஃபஸ்ட்டு வந்து கம்பேரிசன் சரியான கம்பேரிசன் இல்லைன்னு ஃபஸ்ட்டு அவங்க மைண்டுக்கு கொண்டு வரணும், அவர் மைண்டுக்கு கொண்டு வரணும். அதுக்கு இந்த 4-5 கொஸ்டின் கேட்கணும். எதுக்கு எது சார் கம்பேர் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இந்த 4 இன்ஸ்ட்ருமெண்ட்டை சொல்லணும். அப்போ அவருக்கே வந்து கன்ஃபியூஷன் ஆகும். இப்போ நம்ம எதை பேஸ் பண்ணி இவருக்கு ரிட்டர்ன் கம்மினோம்? சரி மியூச்சுவல் ஃபண்டு தானே சொல்லுவோம், மியூச்சுவல் ஃபண்டை சொல்லுவார். அப்போ நம்ம இந்த பாயிண்ட்டை இன்சூரன்ஸ் கவரேஜையும் இதையும் மேட்ச் பண்ணணும். ஃபைனல் ரிட்டர்னில் தான் அது அதிகமாக தரும். ஃபர்ஸ்ட் இயரில் டெத் ஆனால் நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் தருவோம்? 1000%, 2000% அப்படின்ற மாதிரி இந்த அப்ஜெக்ஷனை இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணலாம். ரிட்டர்ன்ஸ் கம்மினா இதே நீங்கள் சொல்லுங்கள் சார். சார் ரிட்டர்ன்ஸ் கம்மி, இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் வேறு ஏதாவது ப்ரைவேட் கம்பெனி எங்களையும் கம்பேர் பண்ணுங்க சார், அதில் நான் சூப்பர் ப்ராடக்ட் நான் உங்களுக்கு தரேன் சார். ஏதாவது ஹெச்டிஎஃப்சி ப்ராடக்ட் இருக்கா, ஐசிஐசிஐ ப்ராடக்ட் இருக்கா, எதுலையும் சார் நீங்கள் சொல்கிறீங்க? அந்த கம்பேரிசன் ப்ராடக்ட் டு ப்ராடக்ட் கம்பேரிசன் ஈக்குவல் பண்ணி மேட்ச் பண்ணோம்னா கொஞ்சம் சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். கிளியர் சார்? ஒரு 600 சூப்பரான எக்ஸ்பிளேஷன் கொடுத்தீங்க, தேங்க்யூ. ஒரு 600 பாலிசி இப்போ இந்த என்னால் இப்போ 100-200 பண்றது கஷ்டமா இருக்கு. டிவிஷன் நம்பர் 1 இருந்த என்னால இன்னைக்கு அதை பர்ஃபார்மே பண்ண முடியல. நிறைய பேர் இப்போ யங் ஜெனரேஷன் அதை அவாய்ட் பண்றாங்க கொஞ்சம் கொஞ்சமா. ஆமா, அதுதான் சார் இந்த மாதிரி டெக்னிக்கல் வேர்டு நான் முன்னாடி சொன்னதுதான். எஸ்ஐபி ப்ரொடெக்டரு, எஸ்டபிள்யூபி, யங் ஜென்ரேஷன் அவாய்ட் பண்றாங்க. எதனால அவாய்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. சார் உங்களுக்கு நீங்க 500-600 பாலிசி பண்றேன்னீங்களே,
ஆமா பண்றேன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா ஆமா சார் ஆமா சார் நம்பர்ஸ் பண்றது ஆ இப்ப நான் சொல்றேன் சார், நம்பர்ஸ் பண்றது ரொம்ப ஈஸி. ஆ ஒரு சின்ன சின்ன ஒரு ஒரு ஒன் வேர்டு லைன் சொல்றேன் பாருங்க. ஆ இப்போ உங்ககிட்ட எத்தனை கிளைண்ட் இருக்காங்கன்றீங்க? 5400. அவ்வளவு கூட வேணாம் சார். ஆ ஒரு ஒரு 1000 பேர், 1000 கூட வேணாம் சார். ஆ ஒரு 500 பேருக்கு கால் பண்ணுங்க. ஆ கால் பண்ணிட்டு நீங்க பேசுறீங்க சார், குட் நியூஸ், அது உங்க லாங்குவேஜ்ல எல்லாம் பேசிட்டு, சார் முக்கியமான விஷயத்துக்காக தான் கால் பண்ணேன். மாசம் 2300 ரூபாய் கட்டுங்க சார், 10 லட்ச ரூபாய் ரிட்டர்ன் சார். மாசம் 6000 ரூபாய் கட்டுங்க சார், 25 லட்ச ரூபாய் ரிட்டர்ன் சார். அவ்வளவுதான், ஒரே வேர்டு. ஆ ஒரு ஒரு நீங்க ஒரு 500 பேருக்கு பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க, அதுல எத்தனை பாலிசி வருதுன்னு பாருங்க. மார்க்கெட்ல பிசினஸ் கொட்டி கிடக்குது சார். ஓகே மாஸ்னஸ்ல பிசினஸ் கொட்டி கிடக்குது. பிசினஸ் வரலன்னா பட் நீங்க சொல்றது நான் 100% ஒத்துக்கிறேன். கண்டிப்பா டஃப் தான். பட் பாலிசி நினைச்சா நம்பர்ஸ் நிறைய பண்ணலாம். ஏன் சார், மாசம் நீங்க 6000 பாலிசி வச்சிருக்கீங்க, 2300 ரூபாய் கட்டுங்க சார், 10 லட்சம் ரிட்டர்னு. இது கொஞ்சம் கேட்சியா இருக்காதா உங்களுக்கு? ஏன்னா மெச்சூரிட்டி ஜீவன் லாப் 15, 21 5 லட்ச ரூபாய் பாலிசி 2600 ரூபாயில இருந்து 300 ரூபாய் வரப்போகுது மந்த்லி ஆமா பிரீமியம். ஆமா அதான் சார் அதிகமா பண்ணியிருக்கிறேன். அந்த அது மாதிரி நீங்க பேசும்போதே இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு இல்ல நம்ம 5 இயர்ஸ் பிளான் லான்ச் ஆயிருக்குன்ட்டு எங்க தெரியுமா சார் உங்க ஆ லேக்கிங் ஆயிருக்கும்? ஆ நிறைய நம்பர்ஸ் வந்து அப்ப நீ நிறைய காண்டாக்ட் பண்ணிருப்பீங்க. இப்ப நிறைய நம்பர்ஸ்க்கு இப்ப நீங்க காண்டாக்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. கால் நிறைய பேருக்கு பண்ணிருக்க மாட்டீங்க. ஆ ஜஸ்ட் தெரிஞ்ச ஏன்னா ஆல்ரெடி நீங்க ஹெவி பாலிசி பண்ணதால ஹெவி சர்வீஸ்ல பிஸியா இருந்திருப்பீங்க. ம் நீங்க கால்ஸ் பண்ணுங்க. ம் கண்டிப்பா ஏதாவது ஒரு ஒன் வேர்டு லைன் ஏதாவது ஒன்று சொல்லுங்க, பாலிசி ம் தாராளமாக கிடைக்கும். ஏன்னா மார்க்கெட்ல சோர்சஸ் இருக்கு, ஆ பண்றவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ சார் தேங்க்யூ வெரி எக்ஸலண்ட் தேங்க்யூ எக்ஸ்பிளேஷன். ஒரு புது பாயிண்ட் ஐ ஓபன் பண்ணிக்கிறீங்க. கண்டிப்பா நான் தேங்க்யூ ஜெயிப்பேன் இந்த வாட்டி. தேங்க்யூ 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 சார் தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்க ஆல்ரெடி ஜெயிச்சு தான் இருக்கீங்க, நல்லா பண்ணுங்க. இந்த ஓகே செஷனுக்கு அப்புறம் தேங்க்யூ நீங்க ஜோன்ல ஃபர்ஸ்ட் வந்துருங்க, கவலைப்படாதீங்க. யா தேங்க்யூ சார் தேங்க்யூ நம்பர் ஆஃப் பாலிசி கேட்கும் போதே பயமா இருக்கு. தேங்க்யூ சார் தேங்க்யூ. அடுத்தது மணி சார். வணக்கம் சார். கோபால் சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார், வணக்கம் சார், ஐ ஆம் ஃப்ரம் திருநெல்வேலி. எஸ் சார் வணக்கம் சார். Chairman Club for about 22 years. வாய்ஸ் கேட்கல சார். I am a Chairman Club for 22 years, sir. ஐயோ எக்ஸலன்ட் சார். சார் என்னோட இது இருக்கா, நான் ஏதோ வெளியே வந்துட்ட மாதிரி இருந்தது. லைன்ல இருக்கேன் நானு. இருக்கீங்க சார். சார் இருக்கீங்க சார் இருக்கீங்க. வீடியோ தான், என்னோட வீடியோ தான் தெரியல. இல்ல சார் வீடியோ இருக்கீங்க சார். எங்களுக்கு தெரியுது. இருக்கீங்க சார் நான் இருக்கீங்க சார். எதுக்கா வந்துட்டேன்னா என்னன்னு தெரியல. ஓகே 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 Sir, சாரி. question சார். லாஸ்ட் சொல்லுங்க இயர் சார். ஒரு விஷயம் வந்து ஒரு ப்ரொஃபஸர் கொடுத்தேன். ம் 10 இயர்ஸ் டேர்ம் கொடுத்தேன். பிரீமியம் 114 வந்தது, 1,14,000. என்ன பிளான் சார்? உச்சவ் உட்சவ். ஓகே அதை என்ன சொல்றாங்கன்னா, இப்போ லேட்டஸ்டா லீடிங் ஏஜென்ட்ஸ் உங்களை மாதிரி ஸ்பீச்சில் கேட்கும்போது ம் சம்மோஷூரில் 1/10க்கு மேலே பிரீமியம் ஏழி வந்தால் டேக்ஸபிள்ங்காங்க. ஓகே அது இட் இஸ் கரெக்டாக தான் சார், இது ஏஜென்ட் சொல்றது இல்ல, டாக்ஸபிள் ரூல். டாக்ஸபிள் தான். ஏன்னா இது நம்ம சொல்றது கிடையாது, டாக்ஸபிள் தான் ரூல். 10 டைம்ஸ் வந்து நம்ம கவரேஜ் இருந்தா நான் டாக்ஸபிள், 10 டைம்ஸ் கவரேஜ் இல்லைன்னா டாக்ஸபிள் தான். அதுக்கு தான் ராஜகோபால் சார்லாம் எக்ஸலண்டா கிளாஸ்லாம் எடுத்திருக்காரு ஏற்கனவே. ரைடர் ஆப்ஷன்ஸ் இந்த அந்த ரைடர் எடுங்க, இந்த மாதிரிலாம் நிறைய டெக்னிக் சொல்லியிருக்காங்க. டாக்ஸபிள் தான் சார் அது. அதில் ஒரு சின்ன டவுட் சார். அதை அவர் சொன்னவர் ஒரு ஐடியா கொடுத்தாரு. 11 இயர்ஸாக போட்டிங்கன்னா பிரீமியம் 9.90 வந்து எஸ்கேப் ஆயிடலாம்னு சொன்னார். 100% கரெக்ட். ஏன்னா நம்ம பேசிக் ரூல் என்ன? பேசிக் ரூல் 10 டைம் வந்து கவரேஜ் இருக்கணும். பிரீமியத்துல 10 டைம் கவரேஜ் இருக்கணும். 1/10 அது வர்ற மாதிரி டேர்ம் கொடுங்க. நீங்க அது போக இன்னொரு கொஸ்டின் சார். ம் இந்த அதே ஆள் என்ன சொல்றாரு, நீங்க பிரீமியம் 114 வந்தாலும் டாக்ஸ் வராம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேட்டரை சொல்லாம விட்டுட்டாரு. அப்படி ஐடியா இருக்கா சார்? அதான் டேர்ம் ரைடர் சொன்னாரே சார். அதான் டேர்ம் ரைடர் இன் பிட்வீன்ல அதை ஆட் பண்ணா அந்த சம் அஷ்யூர்ட் இன்க்ரீஸ் பண்றது, அதுவா தான் நீங்களே ஆன்சர் சொல்லிட்டீங்களே. டேர்ம் ரைடர்னு அப்பவே சொல்லிட்டாரு சார். சரி, அதுதான் இருக்கணும். அடுத்த கொஸ்டின் சார். இந்த பாலிசி வந்து நான் ஒரு இடத்துல மெட்ராஸ்ல கேள்விப்பட்டதுல, நம்ம ராஜகோபால் சார் ஆல்ரெடி தஞ்சாவூர் டிவிஷனல் மேனேஜர் பேசினாங்க, எங்க பழைய எம்எஸ். அவர் சொன்ன மாதிரி இந்த பாலிசியை 3 தலைமுறை பாலிசின்னு சொல்லி வித்துக்கிட்டு இருக்காங்க. 3 தலைமுறை பாலிசி.
த்ரீ ஜென்ரேஷன்ன்றது ஃபர்ஸ்ட் உமாங்ல சொல்லியிருந்தாங்க. பாலிசி வந்து குழந்தை பேர்ல போட்டுட்டு அதை அசைன்மெண்ட் பண்ணிட்டு உச்சவலைன்னு சொல்லி விற்கிறாங்க சார். மேபி அசைன்மெண்ட் ரூலா இருக்கும் சார். அசைன்மெண்ட் பண்ணிட்டு பசங்க பேர்ல எடுத்துட்டு இவரு இருக்கிற வரையும் இவரு வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வர்ற பணம் வந்து நாமினிக்கு மேபி அந்த மாதிரி தான் சார் இருக்கும். அந்த மாதிரி தானே சார் ராஜகோபால் சார்? அப்சல்யூட்லி கரெக்ட், யூ ஆர் ரைட். இதுதான் மெத்தட், எல்லாமே ஒண்ணுதான். அப்படிதான் பண்ண முடியும். எஸ் எஸ், அப்படிதான் பண்ண முடியும். அசைன்மெண்ட் பண்ணிடணும் சார் பாலிசியை. 3 தலைமுறை பாலிசி அசைன் பண்ணி விற்கலாம். அசைன் பண்ணி விற்கலாம். அதுல என்ன கொஸ்டின்னா சார், இப்ப அந்த கிராண்ட் டாக்டருக்கு வந்து தாத்தா பிரீமியம் கட்டுறாரு, ஆனா அப்பா பேர்ல அசைன் பண்றேன். ப்ரப்போசர் அவரு அப்பா பேர்ல பாலிசி அசைன் பண்றீங்க. ஓகே. இப்ப நான் சொல்ற கண்டிஷன் இதே மாதிரி. பொண்ணுடைய மேஜர் வயம்போது அப்பா பென்ஷன் வாங்குவாரு, அப்பா காலத்துக்கு அப்புறம் பொண்ணு பென்ஷன் வாங்குவா, பொண்ணு காலத்துக்கு அப்புறம் பொண்ணுடைய வாரிசு லம்சம் வாங்குவாங்க. நான் என்ன சொல்றேன், கிராண்ட் ஃபாதர் பிரீமியம் கட்டுறாரு கிராண்ட் டாக்டருக்கு. ப்ரப்போசர் கிராண்ட் ஃபாதர்ன்ட்டீங்க, கரெக்டா? ஆமா, கரெக்ட் கரெக்ட். பிரீமியம் யாரோனா கட்டுறா, ப்ரப்போசரும் அவரா? ப்ரப்போசர் வந்து கிராண்ட் ஃபாதர் கட்டுறாரு, அப்பா வந்து மைனருக்கு கார்டியனா இருக்கிறாரு. ஓகே சார், இதுக்கு வந்து நம்ம ப்ரப்போசர் இவரு அப்பா பேர்ல அசைன் பண்ண முடியுமான்றது எனக்கு தெரியல. நான் வேணா செக் பண்ணி சொல்றேன், இல்லைன்னா நம்ம ராஜகோபால் சார் தான் அதுக்கு. சார் ஒன்னே ஒன்று தெரிஞ்சவங்க சார். சார் சாரி டு இன்டரப்ட், நீங்க ஃபேக்கல்ட்டி இன்னைக்கு நான் ஆன்சர் பண்ணக்கூடாது. அவர் கேட்ட கேள்விக்குனாலும் சொல்றேன். அசைன்மெண்ட் கேன் பி டன் ஒன்லி ஆஃப்டர் அட்டைனிங் த ஏஜ் ஆஃப் 18. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க சார். யாருக்கு எடுத்தாலுமே 18 வயசு ஆனா தான் அசைன் பண்ண முடியும். ஓகே ஓகே. குழந்தை பேருக்கு பாலிசி எடுத்தாலும் சரி, ஆக்சிடென்ட் பெனிஃபிட் எல்லாமே 18 வயசுக்கு மேல தான் கொடுக்க முடியுங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அந்த பேசிக் கொஸ்டின் முதல்ல நீங்க அந்த கிளாரிஃபிகேஷன் தெரிஞ்சுட்டு நீங்க கேள்வி கேளுங்க. அதுக்கு முன்னாடி அசைன் பண்ண முடியாது குழந்தை பேருக்கு எடுக்கிறதா இருந்தா. சரியா? ஆன் தி ஸ்பாட் பண்ண முடியாது. முடியவே முடியாது சார், ரைட்டே கிடையாது. ரைட், ஏன்னா மைனரா இருக்கும்போது அவங்களுக்கு எந்த ரூலுமே இல்லாம போயிடுது இல்லையா? சரி. அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின், சாஃப்ட்வேர்ல இருக்க பையன் அப்பா பேர்ல அசைன் பண்ணி கொடுக்கான், அப்பாவுக்கு பென்ஷன் கிடையாது, பிரைவேட்ல இருக்கிறாரு, அது அலௌட் தானே சார்? அது பண்ணலாம். 18 வயசு ஆயிருந்தா சாஃப்ட்வேர்ல தான் வேலை 22 வயசு சார். அப்பா வந்து ஒரு ஃபார்மர், பாலிசி அசைன் பண்ணி கொடுத்ததுதான், அது ஓகே தானே சார்? பண்ணலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இந்த மாதிரி டவுட் தான். அப்ஜெக்ஷனை பத்தி கேளுங்கன்னா அசைன்மெண்ட் கேட்டுட்டு போறீங்களே, பாலிசி பிடிக்கிறதுல என்ன பிரச்சனை கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். அடுத்தது முரளி சார். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். நான் சிபிஓ 23 ஏஜென்ட் சார். நான் சின்ன கிளாரிஃபிகேஷன் சார். சார் வாய்ஸ் கிளியர் இல்ல சார். இப்போ ஓகேவா சார்? கிளியர் சொல்லுங்க. கிளியரா? ஓகே சார். இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து இது கொடுக்க சொன்னீங்க இல்லையா? மியூச்சுவல் ஃபண்டுக்கு கவுண்டர் கொடுக்கும்போது நம்மளோட யூனிட் பாலிசி கொடுக்கலாமா சார்? இப்போ வந்து அவங்களுக்கு யூடியூப் நல்லா தெரியும், அவங்களுக்கு வந்து இப்போ ஈக்விட்டி ஃபண்டு, டெட் ஃபண்ட்லாம் சொல்றோம். நம்ம ப்ராடக்ட் டெட் ஃபண்ட் சொல்லி கொடுக்கலாம் இல்லையா? இல்ல கிளாரிஃபிகேஷன் கேட்கிறேன். தாராளமா கொடுக்கலாம், அந்த மாதிரி நானும் கொடுக்குறேன். நம்ம மியூச்சுவல் ஃபண்டு கஸ்டமர் கிட்ட நம்ம பேசும்போது நீங்க தாராளமா நம்மளோட டெப்ட் ஃபண்டுன்னு யூலிபியும் சொல்லலாம், நம்ம ட்ரெடிஷ்னல் பிளானையும் நம்ம சொல்லலாம். இட்ஸ் a கைண்ட் ஆஃப் பேலன்ஸ்டு ஃபண்டு, டெப்ட் ஃபண்டு அப்படின்ற மாதிரி தாராளமா சொல்லலாம். மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு இந்த டெக்னிக்கல் வேர்டு நம்ம யூஸ் பண்ணோம்னா டெட் ஃபண்ட் மாதிரி யூஸ் பண்ணலாமே. பேலன்ஸ்டு ஃபண்டுன்னு சொல்லுங்க, டெப்ட் ஃபண்டுன்னு சொல்லுங்க, பேலன்ஸ்டு சொல்லுங்க. ஆல் டெட்ஸ் சிங்கிள் பாஸ்ன்னு போடாம தனித்தனியா பிரிச்சு போடுற மாதிரி நீங்க டெட் ஃபண்ட்ல கொஞ்சம் ஈக்குவல் போடலாமே அப்படின்னு கேட்கலாம். தாராளமா அப்புறம் இன்னும் தேங்க்யூ சார், தேங்க்யூ. அப்புறம் இன்னொன்னு சொல்லுங்க சார், இன்னொன்னு கேட்க வந்தீங்க, சொல்லுங்க. டாக்டர்ஸ் ஈவன் இப்ப ஏதாவது கோல்டு காலேஜ்ல இப்ப தெரிஞ்ச பேசும்போது உங்க பாலிசி நம்பர்ஸ் கூட சர்வீஸ் பண்றேன்னு கேட்கிறோம் நம்ம. நான் கேட்டிருக்கேன். அதுதான் வந்து இல்ல ஏஜென்ட் எல்லாம் பாத்துக்கிறாரு, அவர் எல்லாம் பண்ணுறாரு. நான் சொல்லுவேன் சார், ஏஜென்ட் உங்களை இதுல போனஸ் தான் கொடுக்குறாரா, இல்லை போனஸ் எப்போ எடுத்துறாங்களாக்கா? இல்லை சார் எல்லாம் அவர் பாத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது, அப்படி இருக்கும்போது நோதர் கோன்ற மாதிரி எடுத்துக்கலாமா சார்? கண்டிப்பா அப்படிதான் எடுத்துக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து இந்த கொஸ்டினை நான் வேற மாதிரி தான் கேட்பேன்.
சொல்லுங்க சார். உங்களுக்கு ஏஜென்ட் சர்வீஸ் பண்றாரா நான் கேட்கவே மாட்டேன். ஏன்னா ஏஜென்ட்ஸ் எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், மேபி நமக்கு தெரிஞ்சவங்களா கூட இருக்கலாம். சார் உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் தேவைப்பட்டா கால் பண்ணுங்க சார். ஏதாவது ரிக்வயர்மெண்ட் இருந்தா அவர் வந்து எனக்கு ஏஜென்ட் இருக்காருன்னு சொல்லிடுறாரு இல்லையா, ஆமா சொல்லிட்டதுக்கு அப்புறமா அது உள்ள இன்டர்ஃபியர் ஆகணும்னா கொஞ்சம் டஃப்பா இருக்கும். அது ஏதாவது இதுல சிக்கலா இருக்கும். அதுக்கு பதிலாக ஓகே சார், எக்ஸலன்ட் சார், ஃபர்ஸ்ட் சொன்னோன்னே நான் முதல்ல சொன்னதான், கஸ்டமர் எது சொன்னாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். எக்ஸலன்ட் சார், உங்க ஏஜென்ட் இருக்காரு சார், எக்ஸலன்ட் சார், வெரி குட் சார், வெரி குட் சார். ஃபர்தரா உங்களுக்கு ஏதாவது ரெக்வயர்மெண்ட் இருந்தால் நான் நியர்பைல இருக்கேன், இருந்தால் தேவைப்பட்டா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க சார். அவர் சர்வீஸ் பண்ணாருன்னா சூப்பர் சார், பண்ணிட்டே இருக்கட்டும். வேற ஏதாவது தேவைப்பட்டா இதுவோ இல்லை ஹெல்த் இன்சூரன்ஸோ வேற ப்ராடக்ட்டை பற்றி பேசுறேங்க. ஸ்டில் பார்த்தீங்கன்னா என்னோட கிளைண்ட் ஒருத்தர் இங்கே ஃபேக்ட்ரி வச்சிருக்காரு, எக்ஸலண்ட்டாக சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அவர் என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டார். கிட்டத்தட்ட 10-12 லட்சம் ப்ரீமியம் கட்டுறாரு. ஸ்டில் சென்னையில் இருக்க ஏஜென்ட் அவர் ஃபேக்ட்ரி அவர் போய் அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவரு எனக்கும் தெரிஞ்சவர் தான். அவர் அப்ரோச் பண்ணுறாருன்னு அவர் ஃபோட்டோவும் காமிச்சிட்டாரு. இந்த ஏஜென்ட்டும் என்கிட்ட சொல்லிட்டாரு, சார் உங்கள் கிளைண்ட்டை கேட்டுட்டு இருக்கேன். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் நான் வந்து நீங்கள் ஜென்ரல் கம்மியாக தான் பண்ணுறீங்க, நான் ஜென்ரலுக்கு கேட்டுட்ருக்கேன் சார், ஜென்ரலுக்கு கேட்டுட்ருக்கேன்றாரு. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து பாலிசியை பற்றி கேட்காம வேற ஏதாவது சர்வீஸ் ஏதாவது நீங்கள் கேட்டா சொல்லுங்க, அது வழியாக. ஆமாம், அவர் போனஸ் சொல்கிறாரா, அவர் எஸ்பிலாம் வாங்கி தராரான்ற அந்த கொஸ்டின்லாம் நம்ம கேட்கக்கூடாது. அது எதுக்கு, நம்ம அவர் கண்டிப்பாக சர்வீஸ் இவ்வளோ காலம் பண்ணுறாருமோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்க போறாரு. நம்ம அந்த ஆங்கிளில் நம்ம ஏன் போகணும்? அதுக்கு பதிலாக வேற டூல் ஏதாவது சொல்லுங்க. அவர் கிளினிக் வச்சிருக்காருன்னா ஃபயர் இன்சூரன்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா ஜென்ரலாக, அதை எதாவது கேளுங்க. அந்த லூப் ஹோலை வச்சு உங்களுக்கு வந்து அவர் நல்ல அவர் உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிஸ்னஸ் தர போறாரு. ஏன்னா ஒரு ஏஜென்ட் இருக்காரா நீங்க கேட்டதுக்கு, அவர் இருக்காரு சர்வீஸ் பண்றாருன்னு சொன்னதுக்காக இந்த எக்ஸ்பிளனேஷன் நான் சொல்றேன். அடுத்தது ரமேஷ் சார். இன்னும் சுரேஷன் பாபுவோட முடிச்சுக்கலாம். ரமேஷ் சார் சொல்லுங்க. ஹலோ ஹலோ வணக்கம் சார். சார் நான் மகேஷ் பேசுறேன் சார். ரமேஷ் இல்லை சார், மகேஷ், எக்மோர் பிரான்ச். வணக்கம் மகேஷ் சார், சொல்லுங்க சார். உங்களோட கிளாஸ் நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் அட்டெண்ட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச், எக்ஸலண்ட். சார் எனக்கு என்னன்னா, நான் வந்து 7 இயர்ஸா இருக்கேன், நான் கிளப் தான் நான். ஓகே ஓகே. ஸோ எனக்கு மோஸ்ட்லி நான் அப்பாயின்மெண்ட் ஸ்கூல் இதுவும் பண்றேன், பட் ஜென்ரலாவும் பண்றேன், மிக்ஸ்டு சார். இந்த மாதிரி சின்னது பேசலாம் கிடையாது, எல்லாமே எது கிடைக்கும் பண்ணுவேன். ஓகே, எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு ஒண்ணு கால்ஸ் எடுக்க மாட்டேன்றாங்க, அது மாதிரி ஒரு குரூப். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கால்ஸ் கொடுத்துட்டு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எங்க 1 hour கூட உட்கார்றவங்களா இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஓகே, பட் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கேதர் பண்ணி அதுக்கப்புறம் பேக் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி பர்சன்ஸ் நம்ம எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. மேபி இப்போ நீங்க சொன்ன மாதிரி நான் அதெல்லாம் எப்பவுமே யாரும் கேட்கறதே கிடையாது. உங்களுக்கு ஏஜென்ட் இருக்காங்களா அதெல்லாம் எப்பவுமே கேட்கவே மாட்டேன். இருந்தாங்கன்னா அங்கேயே ஒரு குட் பை சொல்லிட்டு நான் வெளியில வந்துருவேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப். ஓகே, இல்ல என்னுடைய பாலிசி அந்த மாதிரி. பட் அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன். பட் கிளாரிபிகேஷன்ஸ் எல்லாமே வாங்கிப்பாங்க, எல்லாமே கேட்பாங்க. நானும் எனக்கு எங்க டிவானுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்றேன் அது அப்படியே அவங்களுக்கு எல்லாமே கிளியரா எல்லாம் சொல்லிட்டு வருவேன். பட் அதுக்கப்புறம் ஒரு எந்த விதமான இதுவும் இருக்காது, அப்படியே ஒரு கடத்தப்பட்ட கல்லாட்டம். இது எப்படி சார் ஹேண்டில் பண்றது? இது நான் ரொம்ப காலமா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கால்ஸ் எடுக்காதவங்க இருக்காங்க இல்லையா, ஆமாங்க சார், அவங்கள விட்டுருங்க. சரி, ஏன்னா நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். எவ்வளோ பேர் அன்இன்சூர்டு பர்சன்ஸ் இருக்காங்க. கால்ஸ் எடுக்காதவங்களுக்கு ஜஸ்ட் எல்ஐசியோட ப்ரௌச்சர்ஸ் அதை ஏதாவது அனுப்பிச்சிட்டுருங்க. டெக்னிக் ஏதாவது நம்ம குரூப்லலாம் இவர் வனமாளி சார்லாம் எல்லாம் எக்ஸலண்ட்டாக சிலதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் அனுப்புறாங்க இல்லையா. நானே அவரதெல்லாம் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் டே அவர் போட்டது தான் ஸ்டேட்டஸ்லேயே வச்சேன், நல்லா இருந்தது, ஒரு பேண்ட் மாதிரி எடுத்தாரு. ஸோ அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. கால் பண்ணி எடுக்காதவங்கள, அவங்க நாலேஜ் இல்லாம உங்களால பாலிசி போட முடியுமா? கஸ்டமர் நாலேஜ் இல்லாம அப்புறம் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும்? நம்ம ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும்? அவங்கள விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்க இன்னொருத்தர் அதே மாதிரி நீங்க போயிட்டு அவருக்கு ஒரு சில கிளைண்ட்டுக்கு 1 hour எக்ஸ்பிளைன் பண்றேன்னு நீங்க 1 hour எக்ஸ்பிளைன் பண்றேன் நீங்க 1 hour எக்ஸ்பிளைன் பண்ணாலே அது ஃபெயிலியர் தான் சார். என்னோட அனுபவத்துல சொல்றேன். அவ்வளவு நேரம் வந்து அவங்க எதுக்காக, என்ன ப்ராடக்ட், எத்தனை நம்ம அவ்வளவு நேரம் நம்ம சொல்ல போறோம்?
இல்ல எல்லா ப்ராடக்ட்டும் சொல்ல மாட்டோம். அவங்க வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்பாங்க. எல்ஐசி ரிலேட்டடா இப்படி ஓகே, பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. நீங்க வந்து எக்ஸலண்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறீங்க. வெரி குட். ஏன்னா எனக்கு 1 hour தெரியாதுன்னு 1 சொல்லுங்க. hour 1 hour உங்ககிட்ட பொறுமையா உட்காந்து கேட்டிருக்காரு. சூப்பர். அவர் அப்புறம் ஏன் எடுக்கல? அவர் என்ன சொல்லி உங்களை வெளியே அமிச்சாரு? அதை சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றாரு? பாக்கலாம்னு சொல்லுவாங்க சார், இல்ல கூப்பிடுறேன்னு சொல்லுவாங்க. ஓகே, பார்க்கலாம் கூப்பிடுறாங்களான்றவங்களுக்கு நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? பார்க்கலாம் கூப்பிடலான்னா சார் ஏன் இவ்வளவு நேரம் நம்ம டிஸ்கஷன் பண்ணிட்டோம், எதனால நீங்க எடுக்கல? என்ன என்ன உங்களுக்கு வந்து தடுக்குது? என்ன அப்ஜெக்ஷன்? அதுதான் சார். அதை வந்து சொல்ல, அதாவது பினான்சியலி நான் சில பேர் பார்த்து இப்ப நீங்க சொல்ல மாதிரி நான் ஜட்ஜ் பண்ணிடுவேன். ஓகே, இவங்களால பே பண்ண முடியும், அந்த கெப்பாசிட்டிஸ் ஓரளவுக்கு நான் ஜட்ஜ் பண்ணிடுவேன். ஓகே, பட் அந்த பினான்ஸ் இல்லன்றது சொல்ல மாட்டாங்க. சரி, வேற ஏதாவது ஏஜென்ட்ஸ்க்காக, ஏன்னா அந்த மாதிரி எனக்கு ஒரு லேடியே பண்ணிருக்காங்க. கூப்பிட்டா டாக்டர் தான் கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வர உட்கார வச்சு அவங்களுக்கும் எல்லாம் எக்ஸ்பிளேஷன் எல்லாம் கொடுத்துட்டு, இல்ல எங்களுக்கு ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, நாங்க ட்ரை பண்றோம், என்ஆர்ஐ போத்தா என்ஆர்ஐஸ் டாக்டர்ஸ், நாங்க சொல்றோம் அப்படின்னு அப்படி தட்டியே கழிச்சிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் பிளாக்கே பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி சம் பீப்பிள்ஸ். அப்போ அவங்கள விட்டுருங்க, நீங்க வேற ஆள் தான் பார்க்கணும். பட் என்னோட சஜஷன் என்னன்னா, இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களை அனுப்புறாங்கன்னா, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணது ஃபைனலா அவங்களுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட்ல நாட் சாட்டிஸ்ஃபைட், இல்ல ப்ராடக்ட் நாட் மேட்ச்டு. அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கும் நீங்க பேசினதுக்கும் எங்கேயோ வந்து கனெக்ஷன் சிங்க் ஆகல. சிங்க் ஆயிருந்தா எடுக்க போறாங்க. நான் இந்த வருஷம் 22 இன்னுமோ பாலிசி பண்ணியிருக்கேன். மொத்தமா மீட் பண்ணதே 30 பேர் தான் இந்த ஃபினான்ஷியல் இயர்ல. 30 பேர் தான் பார்த்தா நம்ம 22 பாலிசி கிடைச்சிருச்சு. நம்ம போனோம்னா அந்த அப்ஜெக்ஷனை சால்வ் பண்ணிட்டு அவங்க ரிக்வயர்மெண்ட் ஃபைனலா கொஸ்டின் கேளுங்க. ஏன்னா இப்போ உங்களை வந்து 1 hour பேசிட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அனுப்பிச்சிட்டு வரும்போது கூட நீங்க ஒரு போல்டா ஒரு கொஸ்டின் கேட்கலன்னா என்ன? போல்டா நீங்க கேட்கணும், சார் என்ன வாட் இஸ் தி ப்ராப்ளம் சார்? நான் சொல்லிடுறேன், நம்புவீங்களா எனக்கு தெரியல, பேப்பர் சைன் செக் வாங்கிட்டு கூட எனக்கு கேன்சல் பண்ணிருக்கேன். எனக்கு நடந்திருக்கு. யூ டோன்ட் பிலீவ். ஐ மீன் சென்னை சார், சென்னைன்னு தெரியல, சென்னை மறைமுக கிட்டத்தட்ட 3 times 3 days போயிட்டு லாஸ்ட் டே when I'm getting the check அவங்க வீட்டுல செக் பண்ணிட்டாங்க. எப்படி தெரியுங்க சொன்னாங்க? பையன்ல அவங்க மாமா ஒரு மதுரையில ஏஜென்ட்டா இருக்காருங்க. நான் சொன்ன பையன்கிட்ட கேட்டேன், அவர் 80 people, அவர் 2 பேரும் பிரதர்ஸ், 2 எல்லாமே ஃபினிஷ் பண்ணிடும், பேப்பர்ஸ் எல்லாமே ப்ரொபோசல் எல்லாமே சைன் பண்ணி ரெடி ஆயிட்டு செக் 3rd day போய் வாங்க போறேன். அன்னைக்கு அவங்க மாமா மதர் இன்டர்ஃபியர் ஆயிட்டு அவங்க மாமாவே ஏஜென்ட் தாங்க. சரி, இதே மேடம் நீங்க முன்னமே சொல்லல அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்ற. Okay, it's one of your experience. You yourself cannot take much time because others are waiting. You can contact sir independently maybe tomorrow because we need to close the session also. For want of time, I would request now M. Ramesh followed by Mr. Sureshan Babu, then vote of thanks. Each can take 1 minute, please. ரமேஷ் சார் சொல்லுங்க. எம் ரமேஷ். ரமேஷ் ஃப்ரம் திண்டுக்கல் டூ சார். சொல்லுங்க சார். வணக்கம் சார். இப்போ ரீசெண்டா 2 நாளைக்கு முன்னாடி சார், அதாவது அவங்க அம்மா வந்து என்கிட்ட லேப்ல வந்து 25 years 16 years பிளான் வந்து எடுத்திருக்காங்க. அவங்க பொண்ணு வந்து இப்பதான் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க. 22 years ஆகுது சார் அவங்களுக்கு. லேப் தான் அவங்க அம்மாக்கு என்னன்னா லேப் தான் பேசணும், அதே பிளானே போட்டுடலாம்னு சொல்லி எல்லாம் ஓகே பண்ணிட்டேன். 2 நாள் கழிச்சு திரும்ப ஃபோன் பண்ணி கேட்டப்ப இல்ல என் பொண்ணு வந்து கோல்டுல இன்ட்ரெஸ்டா இருக்கு, அதுதான் வாங்க போறேன்னு சொல்லிடுச்சு, அதனால வேணாம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சார். இந்த மாதிரி வரவங்க மறுபடியும் அவங்க கிட்ட ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா, டைரக்டா அப்பாயின்மெண்ட் கிடைச்சதுன்னா நீங்க போயிட்டு வேற ஏதாவது சூட்டபிள் ப்ராடக்ட் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு பாருங்க. பட் வந்து இது ஓவர் ஃபோன்ல வந்து அவங்க வேற இன்ஸ்ட்ருமெண்ட்டை பத்தி சொன்னாங்கன்னா, பட் அதை வந்து நம்மளால சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வேற இன்ஸ்ட்ருமெண்ட்டை பத்தி பேசுறாங்க. இது வந்து நீங்க டைரக்டா தான் போகணும். டைரக்டா போயிட்டு நம்ம கோல்டு ப்ராடக்ட், எக்ஸலன்ட் ப்ராடக்ட், லக்ஷயா, இந்த மாதிரி டாப் ப்ராடக்ட்லாம் இருக்கு இல்லையா, உட்சவ், நவஜீவன் ஸ்ரீ, ஏதாவது நீங்க கம்பேர் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா ஏதாவது கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. கோல்டுக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சார். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், எல்லாருக்குமே தெரியும், கிரியேட் அண்ட் சேவ் மெத்தட், சேவ் அண்ட் கிரியேட் மெத்தட். ஒரு கோல்டு வாங்கினோம்னா மொத்தமா போயிட்டு பணத்தை போட்டு மொத்தமா லாக் பண்ணுறோம். லாக் பண்ணிட்டு அது அப்ரிசியேஷன் ஆகிற வரையும் வெயிட் பண்றோம். பட் எல்ஐசியில் என்ன, நம்ம ஒரு 10 கோடி வேணும்னா என்ன ப்ரீமியம் தானே கட்டுறோம். கிரியேட் அண்ட் சேவ் மெத்தட், சேவ் அண்ட் கிரியேட் மெத்தட், அந்த பாயிண்ட் ஏதாவது சொல்லுங்க. ஸோ டெக்னிக்ஸ் நிறைய இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது நம்ம அப்ஜெக்ஷன் ஹேண்டில் பண்ணணும்னா நம்ம கொஞ்சம் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் வேர்டிங்ஸை நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம அப்பாயின்மெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. கரெக்ட். கோல்டு போட்டு என்ஜாய் பண்றதுக்கு ஆள் இருக்கணும்ல சார்.
அங்கதான் கரெக்ட் லைஃப் இன்சூரன்ஸ் மேட்டர்ஸ். நெக்ஸ்ட் சுரேஷன் கரெக்ட் பாபு சார். சார் வணக்கம் வணக்கம் கோபால் சார் வணக்கம். வணக்கம். இந்த மீட்டிங் வர்றதுக்கு, இந்த குரூப் எல்லாம் லிங்க் ஆகிறதுக்கு மெயின் சுரேஷன் பாபு தான். தேங்க்யூ. சுரேஷன் பாபு சார் சொல்லுங்க சார். அவர் தான் என்னோட முதல் நண்பர். கண்டிப்பா சார். அப்புறம் சார் மீட்டிங் ரொம்ப அருமையா இருந்தது சார். சூப்பரா இருந்தது மீட்டிங். தேங்க்யூ தேங்க்யூ. சூப்பரா இருந்தது. அப்புறம் எனக்கு ஒரு சம்பவம் இருந்தது. ஒருத்தங்க கேட்டாங்கல்ல டாக்டரை பார்க்கறதுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டாங்கல்ல, கிடைக்கவே இருந்தாங்க. அதே மாதிரி எனக்கும் சம்பவம் நடந்தது. ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலு, அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து டாக்டரோட பிஏ அப்பாயின்மெண்ட் கொடுத்தா உள்ள போக முடியும். நான் பிஏ வந்து ஏஜென்ட், உள்ள போகவே முடியல. ஒரு பெரிய கேஸ் இருந்துச்சு, ஒரு 1 லேக் மேல பிரீமியம் இருந்துச்சு. நானும் 2 வருஷமா கேட்பேன், சார் இப்போ பிஸி, சார் பிஸி சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், என்னோட ஒய்ஃபுக்கு கால் வலின்னு சொல்லிட்டு ஒரு டோக்கன் போட்டேன். ஒய்ஃபுக்கு டோக்கன் போட்டேன், உள்ள போக விட்டாங்களா, உடனே டோக்கன் போட்டோன்னே உள்ள போனேன். சார் மிஸ்ஸஸுக்கு வந்து எப்போ கால் வலி இருக்கு என்ன பாருங்க, ஒரு எக்ஸ்ரே வாங்கலாம்னு சொல்லிட்டு இருந்தாரு. சார் உங்களை பார்க்குறது பிஸியாக இருக்குது சார், நான் உங்கள் பிஏ அப்பாயின்மெண்ட் கேட்டேன், 2 வருஷமா கேட்டேன், தரவே இல்லை. உங்களுக்கு ஒரு அமௌண்ட் பிடப்பு வந்து 5 வருஷம் மேலே ஆயிடுச்சு, நீங்கள் வாங்காமலே இருக்கீங்க, நீங்கள் சொன்னீங்கன்னா வந்து உங்களுக்கு வாங்கி தரேன் சார். உடனே கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் கேட்டார். உடனே எல்லாம் சொன்னேன். அப்புறம் நெக்ஸ்டே அடுத்து மிஸ்ஸஸை கூட்டுறீங்களா, அப்போ உங்களுக்கு எல்லாமே தரேன்னாரு. அதுக்கப்புறம் எப்பவுமே டாக்டர் போனால் ஒரே இதில் முடிக்க மாட்டாங்களா, அடுத்த வாரம் வாங்க சொல்லுவாங்க, 3 நாள் சாப்பிட்டு வாங்க சொல்லுவாங்க, ஏதோ சொல்லுவாங்க தெரியும். 2வது அப்பாயின்மெண்ட் இவங்க வாங்க முடியாதுல்ல, பிசி ஒரு 300 பணம் போறான்னு சொல்லிட்டு மாத்திரலாம் வாங்கல, சும்மா மாத்திரை நான் ஸ்வீட்டுக்கு கொடுக்குறேன், நீங்க ஃபீஸ் கொடுக்குறீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். பரவாயில்ல, நல்லதுதான், சொல்லுங்க. மாத்திரலாம் வாங்கல, சும்மா போட்டேன். ஏன்னா உள்ள போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும்ல, சிட்டை போட்டு கிழிச்சு போட்டு 2வது போய் அவர்கிட்ட டாக்குமெண்ட் வாங்கி அங்கே இயர்லி பிரீமியம் 1 லேக் வாங்கிட்டேன். எவ்வளவு பிரீமியம்? இயர்லி பிரீமியம் 1 லேக் வாங்கிட்டேன். வெரி குட் வெரி குட். பாருங்க, நம்ம ஸ்வீட் கொடுக்குறோம், இவர் வந்து அவங்க ஒய்ஃபுக்கு கால் வலின்னு அவங்கள வேற கூட்டிட்டு போயிருக்காரு. ஓகே. அதே மாதிரி நேத்து என்னோட ஏஜென்ட் கூட, சூப்பர் ஏஜென்ட் கூட ஒரு கால்ஸ் போனோம். பார்த்து வந்து சிங்கிள் பிரீமியம் 1 டைம் தான் பேமெண்ட் பண்ணுவேன், எல்ஐசி லாஸ் நஷ்டம் சொல்லியிருந்தாரு. ஆமா சார் நஷ்டம் தான் சார் நீங்க சொல்லுங்க. ஆமா தான் சார், நான் ரியல் எஸ்டேட் போட்டுட்டு இருக்கேன், அங்கே வந்து நல்ல ஈல்டு கிடைக்கும் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. சார் ப்ராப்பர்ட்டி நிறைய வாங்கி போட்டுருவீங்க, ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்க வாங்கி போட்டுருக்க ப்ராப்பர்ட்டிக்கு பையன் ஹவுஸ் டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கு, முனிசிபல் டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கு, எல்லா டாக்ஸும் கட்ட வேண்டியிருக்கும். ஆனா அதுக்கு டாக்ஸ் கட்டாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் ஒரு பாலிசி வச்சிருக்கோம். உங்கள்கிட்ட இன்கம் இருக்குது, நீ உங்களுக்கு பாலிசி போட சொல்ல மாட்டேன், போடுறது உங்க இஷ்டம். உற்சவ புக் இருக்குல்ல, அதை டிவியில் வாங்கியிருந்தேன். இது கேரண்டி பென்ஷனு, இது 1 கட்டினீங்கன்னா வருஷம் 2 lakhs உங்க காருக்கு கட்டிக்கலாம், அப்புறம் வந்து ஏசி பில்லுக்கு கட்டிக்கலாம், எல்லாத்துக்கும் கட்டிக்கலாம். ஆனா நீங்க வாங்கி ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ஃபுல்லா டாக்ஸ் கட்டுறதுக்கு ஒரு பாலிசி நாங்க தரோம். அப்படி வித்தியாசமா பேசுறேன். சரி கொடுங்க, நான் படிச்சு பார்த்து உதவமா உங்களுக்கு அதான் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம பேசுற விதம் இருக்குல்ல, டெக்னிக்கல், அதுதான் முக்கியம். இப்போ நாங்க வந்து நீங்க சொல்லுங்க, ஒரு கஸ்டமர் போன் எடுக்க முடியாது சொல்ல முடியல, நாங்க அப்படி சொல்ல முடியும். சார் உங்களுக்கு நான் கால் பண்ணேன், நாட் ரீச்சபிள் வந்துச்சு, உங்க போன்ல என்னன்னு தெரியல, டவர் ப்ராப்ளம் தெரியல சொல்லி மெசேஜ் சும்மா போட்டுருவோம். அதுக்கப்புறம் அவரும் அடிப்பாரு, சார் பண்ணீங்களா? ஆமா சார், என்ன நேற்று பேசலாம்னு நினைச்சேன் அப்படி சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன புதுசு ஒரு ஸ்கீம் வந்திருக்குது, அது விஷயம் பேசலாம்னு சொல்லுவாங்க. நான் ஜீவன் லட்சிய படிச்சுக்கல, இது வரைக்கும் 480 பாலிசி பண்ணியிருக்கேன். ஆமா, உங்களை மாதிரி தான். நீங்க பெரிய ஏஜென்ட், நான் சாதாரண 50 ஏஜென்ட். நான் கம்மி பாலிசி தான் பண்ணுவேன், 100 தான் பண்ணுவேன். ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ சார், தேங்க்யூ 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 வெரி மச். Babu. Now we have come to the closing the session now. சார் அதுக்கு முன்னாடி சாரி டு டிஸ்டர்ப் யூ, 1-2 பாயிண்ட் அப்ஜெக்ஷன்ல ஏகப்பட்டது இருந்தது, பட் கொஸ்டின்ஸ் கம்மியாக தான் இருந்தது, டைமும் இதுவாயிடுச்சு. 1-2 பாயிண்ட் மட்டும் நான் சொல்றேன். நோ மணின்னு சொல்றவங்களுக்கு நானே அந்த அப்ஜெக்ஷன் ஹேண்டிலிங்ல என்ன ஹேண்டில் பண்ண ஒரு 2 பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேன். நோ மணி அப்படின்னு சொல்றவங்களுக்கு கிரெடிட் கார்டை ஃபோக்கஸ் பண்ணுங்க சார், கிரெடிட் கார்டை ஃபோக்கஸ் பண்ணுங்க. நோ மணின்னு சொல்றவங்களுக்கு நான் இன்னும், ஏன்னா நோ மணி பத்தி யாருமே கேட்கல என்கிட்ட, சீரியஸா அவங்க கிட்ட சொல்லுவேன், சார் ஆல்ரெடி எவ்வளோ சார் வச்சிருக்கீங்க, இன்சூரன்ஸ் 10 லட்சம் தான் இருக்கு சார், இப்பயே நோ மணின்றீங்க, வாய்ஸ் மாடுலேஷன் மாற்றணும், இப்பயே நோ மணின்றீங்க, ஃபியூச்சர்ல எப்படி சார், ஃபியூச்சர்ல ரொம்ப கஷ்டமா இருக்குமே. சரி ஒன்று பண்றேன் சார், நான் சார் கிரெடிட் கார்டு இல்லையா, அவர் எலிஜிபிலிட்டி இருந்தா ஒரு டேர்ம் பிளானாவது ஒன்று எடுங்க சார், ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு சார், ஸோ வருஷத்துக்கு 10,000 ரூபாய் சார், மாசம் 700-800 ரூபாய் சார், அப்படின்னு ஒரு டேர்ம் பிளானாவது
நோ மணின்னு சொல்றவங்க கிட்ட தான் நம்ம இன்னும் ஒரு சென்டிமெண்ட்டாக பேசணும்னா, நோ மணின்னு சொல்றவங்க கிட்ட டேர்ம் பிளானோ இல்லை கிரெடிட் ஆப்ஷன்லையோ கிரெடிட் கார்டு ஆப்ஷன்லையோ பாலிசி வாங்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே சார். நம்ம கஸ்டமர் கிட்ட பேசும்போது எப்பயுமே ஆஸ்க் த ரைட் கொஸ்டின், ரைட் ஆன்சர். கொஸ்டின் தப்பா நம்ம அவங்க சூட்டபிள் இல்லாமல் ஏதாவது ஒன்று கொஸ்டின் கேட்டனாலும் அதுக்கு அவங்க ஒரு ஆன்சர் சொல்லி நம்ம அப்ஜெக்ஷனை வந்து ஹேண்டில் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ ரைட் கொஸ்டின் கேட்டோம்னா அப்ஜெக்ஷனை ஹேண்டில் பண்ணிட்டு பாலிசி சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். அப்புறம் இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க, சார் வீட்டில் ஒய்ஃப் கேட்டு சொல்லுவாங்க, நம்ம எங்கே போகிற ஆஃபீஸில் போனாலும் வீட்டில் ஒய்ஃபை கேட்டு சொல்கிறேன்னு. இது காமன் அப்ஜெக்ஷன். உடனே நான் சடனாக சொல்லுவேன், சூப்பர் சார், எதாக இருந்தாலும் மேடம் தான் சார் ஃபஸ்ட்டு, அவங்கள கேட்காம நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, நம்ம என்ன பண்ணுறோமோ அது எல்லாமே தெரியணும். இதெல்லாம் பேசுகிற டைலாக் கஸ்டமர் டைலாக்ல உண்மையும் கூட. கண்டிப்பாக கேட்டு தான் சார் சொல்லணும். சரிங்க சார், இப்போ நான் சொன்ன ப்ராடக்டை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க சார். சொன்ன ப்ராடக்டை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். அவர் என்ன சொல்ல போறாரு, அங்கேருந்து ஆஃப் மைண்டில் தான் கேட்டிருப்பாரு. ஒரு 4 பாயிண்ட் சொல்ல, சார் 13 பாயிண்ட் சொன்னேனே சார். சரிங்க சார், நீங்கள் எப்போ சார் ஃப்ரீயாக இருப்பீங்க? ஏன்னா நான் ஒன்று சொல்லி நீங்கள் ஒரு மேடம்கிட்ட ஒன்று சொல்லி அங்கே என்ன கன்ஃபியூஷன் ஆகி அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. நீங்கள் வீட்டுக்கு போகும்போது நீங்கள் எப்போ ஃப்ரீ சொல்லுங்கள் சார், நானும் உங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நானும் கூட சேர்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார். அப்போ அவங்களுக்கு ஒரு 10-15 டவுட் வரும். அந்த டவுட்டையும் நான் சேர்த்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார்னும் போது, ஐயோ இவன் விடவே மாட்டாமல், இது இங்கே வந்தாலும் சொல்கிறான் வீட்டுக்கும் வரேன்றான், அட்லீஸ்ட் வி வில் கெட் சம் அப்பாயின்மெண்ட். ஸோ இந்த மாதிரி அப்ஜெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு. ரியல் எஸ்டேட்டுன்னா நம்மளால ரியல் எஸ்டேட் சூப்பர்னுவாங்க. ரியல் எஸ்டேட்டில் எவ்வளோ சார் கட்டினீங்க, 10 வருஷம் முன்னாடி எவ்வளோ வாங்கினீங்க, எவ்வளோ எண்டு, அதுக்கு ஒரு IRR கால்குலேஷன் போட்டோன்னா 10-12% மேலே தாண்டாது. அதுக்கு நான் ஒரு ஸ்டோரி வச்சு சொல்லிவிடுவேன், சார் சூப்பர் சார், ரியல் எஸ்டேட் வாங்குது எக்ஸலன்ட் சார், அப்போ எவ்வளோ வாங்க 10 லட்சத்துக்கு வாங்கினேன், இப்போ எவ்வளோ போகுது 1 கோடி போகுதுப்பா, 10 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோ வருஷம் ஆகுது, 20 வருஷம் ஆகுது, 15 வருஷம் ஆகுது. அதுக்கு நம்ம ஒரு IRR, ஒரு எக்ஸலில் IRR போட்டு காமிச்சு, சார் இவ்வளோ தான் சார் வருது பர்சன்டேஜ். ஃபேமிலியில் மொத்தம் எத்தனை பேர் சார்? 5 பேர், அப்பா அம்மா பசங்க. ஓகே 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 சார், ஆனால் அர்ஜென்ட்டுக்கு விற்க முடியாது சார், பார்த்துங்க சார் அப்படின்னு ஒரு ஸ்டோரி. என் பையனுக்கு காலேஜ் சேர்க்கறதுக்கு ஒரு இடம் விற்க போனேன், ஒரு ஸ்டோரி. என் பையனுக்கோ கிளைண்ட்டுக்கோ விற்க போனேன், நான் தான் ஒரு கிளைண்ட்டுக்குன்னு சொல்கிறேன், அவர் விற்க போனார், கடைசியில் என் கிளைண்ட்டு தான் ரெஃபர் பண்ண, அவர் வாங்கின ரேட்டை விட கம்மியாக சொல்கிறாரு, மார்க்கெட் ரேட்டை விட கம்மியாக சொல்கிறாரு. அர்ஜென்ட்டுக்கு விற்க முடியாது சார், கேஷ் இஸ் த கிங்கு சார், LICயில் எப்போ பணம் போட்டாலும் எப்போ வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் சார் அப்படின்ற மாதிரி ஒரு அப்ஜெக்ஷன் பண்ணணும். ஸோ ரியல் எஸ்டேட் அப்ஜெக்ஷன். ஓகே, ஐ திங்க் எஸ், கடைசி முடிஞ்சதை கவர் பண்ண நிறைய இருக்கு. பட் ஐ திங்க் ஓகே, இன்னொரு செஷன் ஐ திங்க் வேணும்னு நினைக்கிறேன். ஒன்லி ஃபார் அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் இன்டராக்டிவ் செஷன் வச்சுக்கலாம். சப்ஜெக்டிவ் டைம் Okay. அவைலபிலிட்டி நம்ம Thank மேபி you. நெக்ஸ்ட் மந்த் வச்சுக்கலாம். தேங்க்யூ. Now the time has come for vote of Yeah, thanks. yeah. Mr. I would request our COT member, Mr. Kandilal sir, to render your vote of thanks. சார் நம்பர் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. பண்றேன் சார். We will put it in group. Okay. Kandilal sir, go ahead. குட் ஈவினிங் சார். வணக்கம் சார். வணக்கம் காந்திலால் சார். வணக்கம் சார். எல்லாம் டெக்னிக்கலான வேர்ட்ஸ் எல்லாருமே தெரிஞ்சது, ஆனா யூஸ் பண்றதே இல்ல. பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறது, அதுல வெளியில விட்டா தானே அதுவும் காம்பவுண்ட் ஆகும். கரெக்ட். அந்த மாதிரி தெளிவா எல்லாரையும் வந்து எல்லாருக்கிட்டையும் இருந்த வைரஸுக்கு ஒரு ஆன்டி வைரஸ் ஒன்று கொடுத்துட்டீங்க. ரொம்ப பொறுமையா, இட் வாஸ் வெரி கிளியர் சார். நிறைய டைம் கொடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி இன்னும் திருப்பி நிறைய டைம் கொடுக்கணும் ஏஜென்ட்ஸ் கம்யூனிட்டிக்காக. திருப்பியும் எங்க சார்பில் ஒரு அழைப்பு வரும், அதை ஏற்று எங்களுக்கு திருப்பியும் இதே மாதிரி இன்னும் கொடுக்கணும் சார். அப்புறம் இன்னும் ஒண்ணு என்னன்னா, நீங்க எப்படி கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம ரிஜெக்ஷன் ஹேண்டில் பண்றதுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கற மாதிரி நம்ம ஏஜென்ட்ஸ் கிட்டையும் நீங்க அதே மாதிரி இப்ப பண்ணிட்டீங்க. நீங்க தான் கேள்வி கேட்கல, நானே கேள்வி கேட்டு பதில் சொல்றேன்னு கடைசியா ஒரு 3 கேட்டுட்டீங்க. It was wonderful. Really hats off to you, sir. Thank you very much for your patience. அமைதியா இருந்து கேட்ட அனைவருக்கும் குழுவின் சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன். Thank you very much, sir. Thank you, sir. Thank you for this opportunity after a long time. நானும் என்ன நானே ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்டாண்டர்டா ஒரு 5 டைலாக் தான் யூஸ் பண்ணி ஏப்ரலுக்கு மேல போயிட்டு இருந்தேன்.
உங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணுமேன்ட்டு பழைய எல்லாம் தூசி தட்டி எழுப்பின மாதிரி ஒரு 15-20 பாயிண்ட் எடுத்து எனக்கும் இது ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி இருந்தது. எக்ஸலண்ட் எல்லாமே நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த 10 COT மெம்பர்ஸ்க்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். அண்ட் தென் எக்ஸலண்ட்டாக பண்ணீங்க. இந்த சர்வீஸ் வந்து அதுவும் நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் COT மெம்பர்ஸ் பண்ணுறீங்க. ராஜகோபால் சார்லாம் ஏதாவது ஒரு சர்க்குலர் கேட்டால் அவர் எவ்வளோ பிஸிலையும் உடனே அனுப்புகிறாரு. வித் அட்லீஸ்ட் அந்த டேக்குள்ளேயே அனுப்புகிறாரு. அது எல்லாமே நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த மீட்டிங் அட்டன் பண்ணது எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ சார். We are honored sir. We are honored and blessed. நீங்க அட்டன் பண்ணனால மினிமம் ஒரு 50 பேராவது கேலக்ஸி கிளப்பா இந்த வருஷம் ஆயிருவாங்க சார். நாங்களும் அட்டெண்ட் வாங்கிடுறோம் சார். On behalf of them I give assurance. எக்ஸலண்ட் சார். எக்ஸலண்ட். ரொம்ப சந்தோஷம். ஒரே விஷயம் சார். Congratulations Gopal. Session was good. Great. Proud of you. வணக்கண்ணா. வணக்கண்ணா. எங்க 5 மேன் ஆர்மில இவரும் ஒருத்தர். 5 மேன் ஆர்மில இவரும் ஒருத்தர். சூப்பர் சார். ஒரே விஷயம் சார். நான் ரிப்பீட் பண்றேன். சூப்பர் சார். Super. Thank you. Let us close the session. So Suresh Kumar, you want to say something? Sir, Suresh Sharma. No sir. Thank you. Okay. Thank you friends. Thank you sir. Bye. Thank you sir. ஓடி அம்மா